ஓம் சாந்தி. 1/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு 25/11/2001. இது தாதி உடல்ல சிவத்தந்தை பிரம்மா தந்தையோடைய அவ்யக்த ஃபரிஸ்தா ரூபத்துல அவதரிச்சு அங்கிருந்து பாபா மீட்ல தாதி உடல்ல பிரவேசம் செய்து சொன்ன முரளி இது. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இந்த அவ்யக்த முரளி வரும். பாபா இன்னைக்கு நமக்கு நம்மளாம் இறைமானவர்கள். பாபா நமக்கு ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையிலேருந்து இந்த முறையிலேயே நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, ஆசீர்வாதங்களை கொடுங்கள், ஆசீர்வாதங்களை பெறுங்கள், காரணத்தை நிவாரணமாக்கி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்களேன், மனசால பிளெஸ்ஸிங்ஸ் கொடுங்க, எல்லாருக்குமே ஆசீர்வாதம் கொடுங்க, எல்லாரும் நல்லா இருக்கட்டும். ஏன்னா நம்ம ரொம்ப காலமா அந்த 2500 வருஷமா 63 பிறைகளா பாவம் செஞ்சு வாயாலையும் சரி மனசாலையும் சரி சாபமா தான் கொடுத்துருக்குறோம் எல்லாருக்கும். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் நிறைய விஷயங்கள். அதனாலதான் இப்போ நமக்கு இந்த நிலையில எல்லாருமே, இந்த உலகமே இந்த நிலையில இருக்கிறதுக்கு காரணமே கர்மா கணக்கு தான். அது எதனாலனா சாபம் கொடுத்து இப்படி ஆயிட்டோம் நம்ம. இப்போ பாபா நம்மளை ஆசீர்வாதம் கொடுங்கன்னு சொல்றாரு. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், ஆசீர்வாதம் கொடுங்க. அப்போ நீங்கள் கொடுங்க, நீங்கள் எல்லார்ட்டேருந்தும் ஆசீர்வாதம் வாங்குங்கன்னு சொல்றாரு. நம்மளை யாருமே சபிக்க கூடாது, அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கணும்னு சொல்றாரு. காரணத்தை நிவாரணமாக்கிருங்க. ரீசன் சொல்கிறோம் இல்லையா, பாபா எனக்கு இன்னைக்கு அந்த வேலை இருந்துச்சு, எனக்கு முரளி கேட்க முடியல, எனக்கு என்னால் அது செய்ய முடியல, இது செய்ய முடியல. பாபா சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம ரீசன் சொல்லுவோம், அதை மற்றதுக்கெல்லாம் நம்ம ரீசன் சொல்ல மாட்டோம். அந்த காரணத்தை நிவாரணமாக்கிருங்க, பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள் சொல்றாரு. நம்ம மற்றவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது, நமக்கும் நம்ம பிரச்சனையாக இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கும் நம்ம பிரச்சனையாக இருக்கக்கூடாது. இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணுங்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. நீங்கள் பிரச்சனைகளுக்கு இப்போ தீர்வு காணுங்கள் சொல்கிறாரு. இன்று அன்பு கடல் பாப்தாதா தம்முடைய அன்பு சொரூப குழந்தைகளின் அன்பெனும் கயிற்றில் பிணைக்கப்பட்டு சந்திப்பை கொண்டாட வந்துள்ளார். இன்னைக்கு அன்பு கடல், அன்பே சிவம், அவர் கடலாக இருக்கிறார் அன்பில். அவருடைய அன்பு சொரூப குழந்தைகளுடைய அன்பெனும் கயிற்றுனால பிடிச்சி இழுக்கிறோம் நம்ம அன்பால். பாபா அப்படின்ட்டு இழுக்கும் போது நம்மளை சந்திப்பை கொண்டாட எங்கேருந்து வந்துக்கிறார், பரந்தாமத்துலேருந்து பிரம்மா பாபா உடல் அவதரிச்சு அங்கேருந்து கீழே தாதி உடலில் நம்மளை சந்திக்க வந்திருக்கிறாரு. எங்கேருந்து வந்திருக்கிறார் பாருங்க, தூரந்தேசின்னு சொல்லுவாங்க. பரந்தாமத்துலேருந்து நம்மளை பார்க்க வந்துக்கிறாரு. எவ்வளோ தூரம் இந்த உலகத்துலேருந்து நம்ம இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனாலே நம்மளால முடியல. ட்ரெயினில் போக வேண்டியதாக இருக்குது, ஏரோப்ளைனில் போக வேண்டியதாக இருக்குது. அவர் பரந்தாமத்துலேருந்து ஒரு செகண்டில் வந்துடுறாரு. குழந்தைகள் அழைத்தார்கள் மற்றும் பிரபு ஆஜராகிவிட்டார். நம்ம கூப்பிட்டோம், உடனே அவர் பிரபு ஆஜராயிட்டார். அவ்யக்த சந்திப்பையோ கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ பாபா மீட்டு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆத்மா பரமாத்மா ரொம்ப காலமாக பிரிஞ்சிட்டாங்க. ஒன்றா சேரும் போது எப்படி இருக்கும் அந்த சந்திப்பு, அது ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் இல்லையா. அதான் கும்பமேளா சொல்லுவார் பாபா. கடலும் நதியும் சந்திக்கிறது கும்பமேளா. அவர் கடல், நம்மளாம் நதி. அது கும்பமேளான்னு சொல்லுவார். பிறகும் கூட சாக்காரத்தில் அழைத்தார்கள் என்றால் பாப்தாதா குழந்தைகளின் பெரிய திருவிழாவில் சேர்ந்து விட்டார். இருந்தாலும் அவ்யக்த சந்திப்பு கொண்டாடினாலும், அதாவது சூட்சுமவதனத்திலேயே நம்ம போய் ஃபரிஸ்தாவா பறந்து இப்போ போனோம் இல்லையா. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போய் பாபாவை பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி சந்திச்சா கூட இருந்தாலும் என்னை கீழே கூப்பிட்றீங்க, கீழே வாங்கன்னு சொல்கிறீங்க, உலகத்துக்கு வர சொல்கிறீங்க, அதனால நான் தாதி உடலில் வந்திருக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ பெரிய திருவிழா பாபா மீட்டுக்கு சேர்ந்துட்டாரு. மதுபனில் அது மாதிரி தான் பாபா மீட் நடக்கும். அதில் எல்லாருமே போய் நம்ம சந்திக்கும் போது பாபா வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். பாப்தாதாவுக்கு குழந்தைகளின் ஸ்நேகம், குழந்தைகளின் அன்பை பார்த்து குஷி ஏற்படுகிறது. இப்போ பாபாவுக்கு நம்மளுடைய அன்பு ஸ்நேகத்தை பார்த்து அவருக்கு குஷி ஏற்படுதாம். மற்றும் மனதிற்குள் நாலாப்புறம் உள்ள குழந்தைகளுக்காக பாடல் இப்போ பாடுறாராம். ஆஹா சிரேஷ்ட பாக்கியவான் குழந்தைகளே ஆஹான்ட்டு பாட்டு பாடுறாராம். இத்தனை பெரிய பாக்கியம் மற்றும் இவ்வளவு சாதாரண ரூபத்தில் சகஜமாக பிராப்தியாகிறது என்றால் இதை கனவில் கூட நினைவு பார்த்ததில்லை சொல்லி பாபா சொல்றார். பாருங்களேன், எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு கடவுளே கிடைச்சிருக்கிறாரு. விஐபிகள்லாம் விஐபி, உலகமே அவரை தேடிட்டு இருக்குது. கடவுளே நீ எங்கே இருக்கிற, உனக்கு கண்ணு தெரியலையா, காது கேட்கலையா, எங்கள் கஷ்டம் உனக்கு கேட்கலையான்ட்டு எல்லாம் கூக்குரல் இட்டுருக்குறாங்க. ஆனால் அவரோ நமக்கு கிடைச்சிட்டாரு. அதுவும் இந்த சாதாரண பிறவியில், அந்த சாதாரண உடலில் நம்ம கடவுளை பார்க்குற இந்த கண்ணால் நம்ம பார்க்குறோம் பாருங்க. கடவுள் அந்த தாதி உடலில் வராரு. அவர் தாதியை பார்க்கும்போதே கடவுளை பார்க்குற மாதிரி இருக்கும் நமக்கு. ஏன்னா அப்படியே தாதி மாறிடுவாங்க, அவங்கள மாதிரியே இருக்க மாட்டாங்க. அப்படியே பாபா பேசுறது நல்லா தெரியும்.
அவர் வந்து நெற்றி பூர்வத்தில் அவதரித்து பேசுறது நல்லா தெரியும். அப்போ வந்து நம்ம அந்த சாதாரண ரூபத்தில் நம்ம போய் பார்க்குறோம் பாருங்களேன், அது எவ்வளோ உங்களுக்கு வந்து எவ்வளோ பாக்கியம்னு சொல்லி சொல்கிறாரு. பாக்கியவான் குழந்தைகளேன்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கனவுல கூட நீங்கள் நினச்சி கூட பார்த்தது இல்லையா? கடவுளை நேரில் சந்திப்போன்றத கனவுல கூட நம்ம நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் இன்று சாக்கார ரூபத்தில் பாக்கியத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னைக்கு நீங்கள் பாபா மீட்டு இப்போ நேரிலேயே பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். தொலைவில் அமர்ந்திருந்தாலும் குழந்தைகள் சந்திப்பின் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பாபா பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வந்து இப்போ அங்கேயே இருக்கிறவங்களுக்கு ஒரே புல்லரிக்கும். இப்போ நம்மள மாதிரி வெளியில இருந்து இதை கேட்குறோம் அந்த முரளியன்னா நமக்கு எப்படி இருக்கும்? உடனே பாபா நமக்கும் சொல்றாரு பாருங்க, தொலைவில் இருந்தாலும் நீங்க குழந்தைகள் சந்திப்பின் திருவிழாவை இப்போ கொண்டாடிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நமக்கு மனசுக்குள்ள கேள்வி வரும், ஐயோ எல்லாரும் நேரா போய் பார்த்துருக்காங்க, நம்ம எட்ட இருக்கிறோமே, நம்ம ஒன்றும் பார்க்கலேன்ட்டு. அதுக்கு சொல்றாரு, நீங்க எங்க இருந்தாலும் சரி இப்போ நீங்க திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாப்தாதா அவர்களை பார்த்து சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறார். பாப்தாதா இப்ப எல்லாரையும் பார்த்துட்டு அவரு குஷி. அவரு சந்தீப் ஆத்மாக்கள் அவருடைய குழந்தைகள் கிடைச்சிட்டாங்க இல்லையா? 5000 வருஷம் தொலைஞ்சு போனவங்க எல்லாரும் கிடைச்சிட்டாங்க. எல்லாரையும் பார்த்து சந்திப்பு கொண்டாடிட்டு இருக்கிறாரு. மெஜாரிட்டி மாதாக்களுக்கு பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. நிறைய மாதாஸ் வந்திருக்கிறாங்க அன்னைக்கு பாபா மீட்ல, அவங்களுக்கு பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. பாப்தாதாவுக்கும் விசேஷ சக்தி சேனையை பார்த்து குஷி ஏற்படுகிறது. இப்போ அந்த மாதாஸ் எல்லாமே சக்தி சேனைகள் தானே, சிவசக்தி சேனைகள். நம்மளை பார்த்து அவருக்கு குஷி ஏற்படுதான். 4 சுவருக்குள் இருக்கும் மாதாக்கள் பாபா மூலம் விஸ்வ கல்யாணகாரியாகி உலகத்துக்கே ராஜ்ய அதிகாரியா ஆயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. 4 செவத்துக்குள்ளதானே நம்ம இருந்தோம். நம்ம பெண்கள் எங்க வெளியில விடுறாங்க? நம்மள 4 செவத்துக்குள்ளதான் வச்சிருக்கிறாங்க. 4 செவத்துக்குள்ள இருந்தா கூட பாபா நம்மளை வந்து எப்படி பிடிச்சிட்டா பாருங்க. நம்மளை பிடிச்சி நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்மளை உலகத்துக்கே நன்மை செய்யறவங்களா ஆக்கிட்டாரு இல்லையா? உலகத்துக்கே ராஜ்ய அதிகாரியா வேற ஆக்க போறாரு. போக போக சொர்க்கத்துக்கு போய் நம்மளாம் ராஜ்ய அதிகாரியா ஆக போறோம்னு சொல்லி சொல்றாரு. ஆகி விட்டார்களா, ஆகி கொண்டிருக்கிறார்களான்னு சொல்லி கேட்கிறாரு. என்ன சொல்வீர்கள்? ஆகி விட்டீர்கள் இல்லையா சொல்லி பாபா கேட்கிறாரு. உலக ராஜ்யத்தின் வெண்ணெய் உருண்டை உங்கள் அனைவரின் கைகளிலும் உள்ளது இல்லையா? இப்ப உலக ராஜ்யமே உங்களுக்கு கிடைக்க போகுது. கிருஷ்ணர் வாயில வெண்ணெய் கையில வெண்ணெய் காமிச்சிருப்பாங்க. அந்த 2 பூனையும் சண்டை போட்டுக்கும், ஆனா கிருஷ்ணர் கையில வெண்ணெய் கிடைச்சிரும். வெண்ணெய் உருண்டைன்றது அந்த உலக ராஜ்யத்தின் உருண்டை. அது எல்லாரும் தானே, ஒரு கிருஷ்ணர் கிடையாது இல்லையா? 108 கிருஷ்ணர் இருக்கிறாங்க இல்லையா? அடுத்தடுத்து வரப்போறீங்க. நீங்க உங்க எல்லாருக்கும் தான் இந்த ராஜ்ய பாக்கியம் கிடைக்க போகுது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பாப்தாதா பார்த்தார். மதுவன் வந்து சேர்ந்துள்ள மாதாஸ்கள் அனைவருக்குமே ஒரு விஷயத்தின் குஷி அதிகமா இருக்குது. என்ன குஷி இருக்குது? மாதாஸ்க்கு ஒரு குஷி அதிகமா இருக்கா. என்ன குஷி? அதாவது பாப்தாதா மாதர்களாகிய நம்மை விசேஷமாக அழைத்துள்ளார்ன்ட்டு குஷி இருக்குதான். அந்த பாபா மீட்ல வெறும் மாதாஸா வந்திருக்கிறாங்க, நம்மளை ஏதோ பாபா வந்து விசேஷமா கூப்பிட்டுருக்கிறாரு, அதுக்காக தான்ட்டு ஒரே குஷியா இருக்கிறாங்க. ஆக மாதார்கள் மீது விசேஷ அன்பு உள்ளதில்லையா சொல்லி கேட்கிறாரு. பாபாவுக்கு நம்ம மேல விசேஷ அன்பு இருக்குதான். நஷாவுடன் சொல்கிறார்கள், பாப்தாதா அழைத்துள்ளார், நம்மை அழைத்துள்ளார், நாம் ஏன் வரமாட்டோம் சொல்லி அவங்க ஒரு போதையோட சொல்றாங்க. மாதாஸ்லாம் எங்களை கடவுளே கூப்பிட்டுட்டாரு, எங்களை அழைச்சிருக்கிறாரு, நாங்க ஏன் வரமாட்டோம்னு சொல்றாங்க. பாப்தாதாவும் அனைவரின் ஆன்மீக உரையாடலும் இப்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எல்லாரும் அப்படியே மனசுக்குள்ளேயே பாபாட்ட பேசுறாங்க. ஆன்மீக உரையாடல் அது வந்து அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த குஷியின் போதையை பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாரும் எவ்வளவு குஷியில இருக்கிறாங்க. பாப்தாதா மீட்ல எல்லாம் அவ்வளோ குஷியா இருப்பாங்க. அப்படியே அன்னப்பறவை கூட்டம் மாதிரி இருக்கும். வெள்ளை ட்ரெஸ் போட்டு அப்படியே அன்னப்பறவைகள் நடந்து போற மாதிரி இருக்கும். அதை பார்க்கவே குஷியா இருக்கும். பாண்டவர்களும் கூட குறைந்தவர்கள் கிடையாது சொல்லி சொல்றாரு. சக்தி சேனைகளோட பாண்டவர்கள் பிரதர்ஸும் இருக்கிறாங்க. அவங்களும் குறைந்தவர்கள் கிடையாது. பாண்டவர்கள் இல்லாமல் உலகத்தினுடைய காரியத்தினுடைய முடிவு வரவே முடியாது சொல்லி சொல்றாரு. பிரதர்ஸ் இல்லாம எந்த காரியமும் அவங்களுக்கு பின்னாடி இருப்பாங்க, அவங்கள முன்னிறுத்துவாங்க. ஆனா பாண்டவர்ஸ் தான் அவங்களாலதான் நிறைய காரியம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் இன்று விசேஷமாக மாதர்களை பாண்டவர்களும் கூட முன்னால் வைத்துள்ளார்கள். ஆனா அன்னைக்கு விசேஷமா மாதாசை தான் பாண்டவர்கள் முன்னால் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்குமே மிகவும் சுலபமான புருஷார்த்தத்திற்கான விதி இப்ப சொல்லிட்டு இருக்கிறாரு. எப்படி ஈஸியா புருஷார்த்தம் பண்ணது. இப்போ வந்து நேரம் நெருங்கிட்டு இருக்கு இல்லையா? இப்போ லாஸ்ட்லயும் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் ஈஸியா முயற்சி பண்ணணும்ல, அதுக்காக பாபா ஈஸியா விதி சொல்றாரு. ஆரம்பத்துல இருந்து முயற்சி பண்ணது வேற, இப்ப முயற்சி வந்து வேகத்துல போகணுன்றதுனால இப்ப ரொம்ப ஈஸியான விதி பாபா சொல்றாரு. மாதர்களுக்கு சுலபமானது வேண்டும் இல்லையா? எனவே பாப்தாதா மாதாஸ்களுக்கு
குழந்தைகள் அனைவருக்குமே சொல்றாரு. அனைத்திலும் சுலபமான புருஷார்த்தத்துக்கான சாதனம் என்னன்னா, நடமாடும் போதும், சுற்றி வரும்போதும், சம்பந்தம் தொடர்பில் வரும்போதும், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மனதால சுப பாவனையின் ஆசீர்வாதங்கள கொடுங்கள். மற்றும் மற்றவர்களிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க எங்க வேணாலும் போங்க, எங்க வேணாலும் சுத்துங்க. சம்மந்தம் தொடர்புல வர்றீங்க. கணவன், மனைவி, மனைவி, கணவன், குழந்தைகள், வீட்ல இருக்கிறவங்க, மாமியார், நாத்தனார், அக்கா, தங்கச்சி, சம்பந்தம் தொடர்பு யாரு கூட வந்தாலும் சரி, நம்ம ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் நம்ம மனசுல என்ன இருக்கணும்? சுப பாவனையின் ஆசீர்வாதம். அவங்க நல்லா இருக்கட்டும். அத சொல்லுவாங்கல்ல, நான் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்னுவாங்க. எல்லாரையும் வாழ்த்துவாங்க. அந்த வயசானவங்க வீட்ல இருக்கிறாங்கன்னா, எல்லாரையுமே வாழ்த்துவாங்க. அந்த மாரி மனசால சுபபாவனையின் ஆசீர்வாதங்கள கொடுங்க. யாருக்குமே சாபம் குடுக்காதீங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும். ஏன்னா எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள் தான். எல்லாரும் பரந்தாமத்துலேருந்து நடிக்க வந்திருக்கிறாங்க. அவங்கவங்க பார்ட் நடிக்கிறாங்க. முடிச்சுட்டு கிளம்பிருவாங்க. நம்மளும் முடிச்சுட்டு கிளம்ப போறோம். எதுக்கு அவங்களுக்கும் நமக்கும் பிரச்சனை? அதனால எல்லாருக்கும் சுபபாவனையின் ஆசீர்வாதங்கள கொடுங்கள். யார பார்த்தாலும் சரி, எதிரியே நீங்க பார்த்தா கூட அவங்களுக்கும் மனசால சுபபாவனையின் ஆசீர்வாதங்க கொடுங்கன்னு சொல்றாரு. மற்றும் மற்றவர்களிடம் இருந்தும் நீங்க என்ன பண்ணணும்? நீங்க நல்ல காரியம் அவங்க என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் ஞான நன்னயம் செய்து விடல்னு கூட பழமொழி இருக்கு. நம்ம வந்து அவங்க அபகாரிக்கு உபகாரம் செய்வோம். அவங்க நம்மளை திட்டிட்டு போறாங்க, ஏதாவது பண்ணிட்டு போறாங்க. நம்ம மனசுல இருந்து ஆசீர்வாதத்தையே கொடுக்கணும். அப்ப நம்ம கொடுக்க கொடுக்க அவங்களுக்கும் என்ன ஆயிடும்? மாறிடும். சரி, நம்ம எவ்வளோ செஞ்சு கூட இவங்க நம்மளை மன்னிச்சு விடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மாறிடுவாங்க. அதனால அவங்கள்ட்ட இருந்து நீங்க ஆசீர்வாதம் பெறணும். இதுதான் வந்து கடைசி புருஷார்த்தம். இந்த மாதிரி யார் மாறிட்டே போறாங்களோ அவங்க சீக்கிரம் வேகத்துல எல்லா ஆசீர்வாதமும் வேகத்துல லிஃப்ட் மாதிரி காரியம் செய்யும். பாபா கிட்ட நம்ம ஈஸியா போயிடலாம். உங்களுக்கு யார் எதை கொடுத்தாலும், சாபமே கொடுத்தாலும் சரி, நீங்க அந்த சாபத்தையும் கூட உங்கள் சுபபாவனையின் சக்தியால் ஆசீர்வாதமாக மாற்றிவிடுங்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்மள பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எப்படியுமே எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காது இல்லையா? நமக்குன்னு பிடிக்காதவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. நம்மள பிடிக்காதவங்க இருப்பாங்க. கண்டிப்பா பிடிக்காது. நம்ம என்ன நல்லதே செஞ்சாலும் நம்மள கண்டா பிடிக்காது. அது ஏன்னே தெரியாது. கர்ம கணக்கு வழக்குகளா கூட இருக்கலாம். போன ஜென்மத்துல ஏதாவது அவங்களுக்கும் நமக்கும் ஏதோ டஃப்பான ஒரு கணக்கு வழக்கு இருந்தாலும் இருக்கலாம். அதனால நமக்கு பிடிக்காம போகலாம். நம்மள அவங்களுக்கு பிடிக்காது. நம்ம கூட எல்லாரையுமே மன்னிச்சிருவோம். இப்ப பாபா குழந்தையான பிறகு நம்ம எல்லார் மேலயும் சுபபாவனை தான் வைக்கிறோம். ஆனா அவங்களுக்கு நம்மள பிடிக்கலனாலும் அவங்க நமக்கு சாபமே கொடுத்தா கூட பாபா என்ன சொல்றாரு? நீங்க அந்த சாபத்தை கூட வரமா வாங்கிக்கன்றாரு. அப்படியே மாத்திருங்க. உங்க சுபபாவனை மூலமா சுபபாவனையோட சக்தியால ஆசீர்வாதமா மாத்திருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க எது போட்டாலும் எனக்கு மாலை போடுறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. கோயில்ல மாலை போடுவாங்க இல்லையா? சிலைக்கு மாலை போடுவாங்க. அவங்க என்ன திட்டினாலும் நமக்கு மாலையா விழுதுன்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான். அந்த சாபத்தை கூட நீங்க ஆசீர்வாதமா மாத்திக்கங்கன்னு சொல்லி சொல்றாரு. உங்கள் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஆசீர்வாதம் அனுபவமாகட்டும் சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க வந்து எங்க போனாலும் நீங்க நடமாடும் அந்த நூலகம் போற மாதிரி நடமாடும் தேவதை மாதிரி இருக்கணும். இப்ப ஃபரிஸ்தா மாதிரி நீங்க மாட்டும் நடக்கணும். உங்க மூலமா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் போயிட்டே இருக்கணும். எல்லாரும் நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா இருங்க. போற இடம்லாம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும், உலகமே சுபிட்சமா இருக்கட்டும், இதே எண்ணத்தை உருவாக்குங்க. போற இடம்லாம் உங்க உங்க மூலமா ஆசீர்வாதம் போயிட்டே இருக்கணும் எல்லாருக்கும்னு சொல்லி சொல்றாரு. அந்த சமயம் அனுபவம் செய்யுங்கள். யார் சாபம் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஏதேனும் விகாரத்தின் வசமாக இருக்கிறார்கள். இப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு டைம் அப்ப அனுபவம் செய்யுங்க. உங்களை கண்டிப்பா யாரோ திட்டிட்டு இருப்பாங்க. சாபம் கூட பின்னாடி கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்களாம் நல்லா இருப்பாங்களா, இவங்களாம் உருப்பிடுவாங்களா அப்படின்லாம் நம்மள பின்னாடி திட்டிகிட்டு இருப்பாங்க. யார் சாபம் கொடுத்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க எதனால அவங்க சாபம் கொடுக்குறாங்க? ஏதோ ஒரு விகாரம், காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். நம்ம மேல கோபமா இருக்கலாம், நம்ம மேல பொறாமையா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் காரணமா அவங்க வந்து ஏதோ விகாரத்தின் வசமாக நம்மளை திட்டுறாங்கன்ட்டு புரிஞ்சுக்காங்க. வசமாகி விட்ட ஆத்மாவுக்காக அல்லது வேறு மாயாவசமான ஆத்மாவுக்காக ஒருபோதும் சாபம் வந்து நம்ம மனசுல இருந்து வெளிப்படாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்ம இப்ப கடவுளுடைய வசம் இருக்கிறோம். நமக்கு அந்த 5 விகாரத்தினுடைய வசம் நமக்கு கிடையாது. நம்ம கடவுளுடைய வசம், நல்ல ஒரு உணர்வுகளுடைய வசம் நம்ம இருக்கிறோம். இப்ப வந்து யார் கூட இருக்கிறோம்? நம்ம சக்திவான், சர்வ சக்திவான் கூட நம்ம இருக்கிறதுனால அவங்க கொடுக்குற சாபம் நம்மள தாக்காது. அதனால நம்ம கிட்ட இருந்து ஒருபோதும் சாபம் வெளிப்படாதுன்னு சொல்லி சொல்றாரு. அவருக்காக சதா சகயோகம் கொடுப்பதற்கான ஆசீர்வாதம் தான் வெளிப்படும். நீங்க என்னதான் அவங்க நம்மளை திட்டினாலும் நம்ம மனசுல இருந்து அவங்களுக்காக ஏதாவது செய்யலாமா, பாவம் கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு உதவி செய்வோமா அப்படின்னு தான் தோணும். சகயோகம் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் தான் உங்கள்ட்ட இருந்து வெளிப்படணும்னு சொல்லி சொல்றாரு. ஒரு விஷயத்தை மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. நாம் நிரந்தரமாக ஒரு காரியத்தை மட்டுமே செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. என்ன காரியம்னா, சங்கல்பத்தின் மூலமோ சரி, பேச்சின் மூலம், சங்கல்பம்னா எண்ணம்,
எண்ணத்தின் மூலமும் சரி, வார்த்தைகள் பேச்சின் மூலமும் சரி, கர்மா மூலமும் சரி. கர்மம்னா நம்ம ஏதாவது கையால செய்யறது, அந்த வாயால பேசுறது எல்லாமே கர்மம்ன்ற மாரி ஆயிடுது. கர்மத்தின் மூலமும், சம்பந்தம் தொடர்பின் மூலம் ஆசீர்வாதங்களை மட்டுமே கொடுக்கணும் மற்றும் ஆசீர்வாதங்களை மட்டுமே பெற வேண்டும். இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மூலமா ஒருத்தவங்க துக்கம் அடையக்கூடாது. நம்ம மூலமா ஒருத்தவங்க உன்னால தான் என் வாழ்க்கை வீணா போச்சுன்ட்டு யாரும் சொல்லவே கூடாது. நம்ம ஆசீர்வாதம் கொடுக்கணும். மற்றவங்க அவங்கள்ட்ட நம்ம வந்து ஆசீர்வாதங்களை பெறணும்னு சொல்லி சொல்றாரு. எந்த ஒரு ஆத்மாவுக்காகவும் எந்த ஒரு வீணான சங்கல்பம் உங்களுக்கு வந்தாலும் சரி, இதை நினைவுல வச்சுக்கோங்க. இஃப் சப்போஸ் நமக்கே வந்து சிலரை பிடிக்காது, அது என்னவோ தெரியல, கர்ம கணக்கு வழக்கு, எனக்கு பிடிக்கல, எனக்கு டென்ஷன் ஆகுது, அவங்கள பார்த்தாலே பிடிக்கல, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு வீண் சங்கல்பம் உங்களுக்கு வந்தாலும் இதை ஃபர்ஸ்ட் நினைவுல வச்சுக்கோங்க. என்ன நினைவுல வச்சுக்கோங்க? எனது கடமை என்ன? எப்படி எங்காவது நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது மற்றும் நெருப்பை அணைப்பவர்கள் இருப்பார்களானால் அவர்கள் நெருப்பை பார்த்து என்ன பண்ணுவாங்க? எங்கேயாவது நெருப்பு பத்தி எரியுதுன்னா அந்த தீ அணைப்பு சர்வீஸ் வராங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? தீ அணைக்க தானே செய்வாங்க. நீரை ஊற்றுவதற்கான தங்களின் காரியத்தை மறக்க மாட்டாங்க இல்லையா? அவங்களுக்கும் நினைவு இருக்கும், நம்ம நீரை ஊற்றுபவர்கள் தான், நெருப்பை அனுப்புபவர்கள் தான். அதுபோல யாராவது எந்த ஒரு விகாரத்தின் நெருப்பு வசமாகி ஏதேனும் அத்தகைய காரியம் செய்யறாங்கன்னா, அது உங்களுக்கு பிடிக்கலன்னா, நீங்க உங்க கடமையை நினைவு செய்யுங்க. எனது கடமை என்னது? எந்த ஒரு நெருப்பையும் அணைப்பதற்கான ஆசீர்வாதம் கொடுப்பதற்கானது தான் எனக்கு. எரியிற தீயில எண்ணெயை ஊத்துறது என்னுடைய கடமை இல்லை. எரியிற தீயில நான் தண்ணியை ஊத்துறது தான் என்னோட கடமைன்றதை புரிஞ்சுக்கோங்க. தீயணைப்பினரே அவங்க வேலையை பர்ஃபெக்டா செய்றாங்க இல்லையா? நெருப்பு எரியுதுன்னா அதை அணைக்க தான் நீரை ஊத்துறாங்க. நம்ம என்ன செய்யணும்? நம்ம போய் ஒருத்தவங்க ஏற்கனவே கோபமா பேசிட்டு இருக்காங்க, இன்னும் இன்னும் அவங்கள போய் தூண்டி விட்டு நம்மளும் கூட 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 பேசுறோம்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல பெரிய சண்டையை வெடிச்சு என்ன ஆகும்? கை கலப்பாகி கொலை நடக்க கூட வாய்ப்பு இருக்குது. இதனாலதான் ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிடுது. பாருங்க, நமக்கு உறவினர்கள் தான் நம்ம கூடவே வாழறவங்க. அவங்களுக்காக நம்ம வீடு வாசலே வித்து கூட செலவு பண்ண தயங்க மாட்டோம், அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா. ஆனா அவங்க கூட ஈகோவின் காரணத்தினால ஏதோ ஒரு பிரச்சனை, அதுக்காக ஈகோ அகங்காரத்தினால பேசாம இருக்கிறது, வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்தாலும் பேசாம போகிறது, குழந்தைகளுக்கும் அந்த எனர்ஜியை நம்ம வந்து பரப்பி விடுறது, இது மாதிரி நம்ம செய்யறோம்னா என்ன ஆகும்? அந்த வீட்டினோட வாயுமண்டலமே பாதிக்கப்படுது. நம்மளும் பாதிக்கப்படுறோம், நம்ம கூட இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுறாங்க. ஆனா எதனால? அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப விரும்பி 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 நேசிச்ச ஒரு ஆள். அவங்களுக்காக நம்ம என்ன பண்றோம்? ஈகோவின் காரணத்தினால, ஈகோன்றது ஒரு விகாரம் தான், அகங்காரன்றது ஒரு விகாரம் தான். விகாரத்தின் காரணத்தினால அவங்களையே நம்ம என்ன பண்றோம்? வாழும் காலத்துல சாபத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம். பாருங்க, அவங்களுக்கே சாபம் கொடுத்துருக்கோம். ஆனா ஒரு காலத்துல நம்ம அவங்கள ரொம்ப நேசிச்சவங்க, அவங்க நம்ம கூடவே வாழறவங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை யார் நமக்கு தூண்டி விடுறதுன்னா, அந்த மாயா தான் தூண்டி விட்டு அவங்களுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்குது. அப்ப நம்மளோட எதிரி மாயா தான், நம்மளோட எதிரி மனிதர்கள் கிடையாதுன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கடமையை நம்ம நினைவில் வச்சுக்க சொல்றாரு பாபா. எப்பயுமே நெருப்புல எண்ணெயை ஊத்துறது என் வேலை இல்லை, நெருப்புல தண்ணியை ஊத்துறது தான் என் வேலை. அப்ப என்ன பண்ணணும்? எந்த ஒரு நெருப்பையும் அணைப்பதற்காக ஆசீர்வாதம் கொடுப்பதற்கானது தான் என்னுடைய வேலை. சுப பாவனையின் பாவனைக்கான சகயோகம் கொடுப்பதற்கானதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப நம்ம அவங்க மேல சுபமானை வைப்போம். அவங்க நல்லவங்க, அவங்க மாறிடுவாங்க, அவங்க என்னுடையவங்க, பாபாவுடைய குழந்தை, கண்டிப்பா மாறிடுவாங்க அப்படின்ட்டு நீங்க சுபமடைவாங்க. இந்த ஒரு வார்த்தையை நினைவு வையுங்கள். மாதர்கள் சகஜமாக கண்டிப்பா மாத்தாஸ்க்கு சொல்றாரு. ஏன்னா அவங்க தான் அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வீட்டுல பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலதான் பாபா அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஞானம் கொடுக்குறாரு. அவங்கள மாத்தினாலே உலகமே மாறிடும். அதனாலதான் மாத்தாஸ் தலையில கலசம் பாபா வைக்கிறாரு. மாதர்கள் சகஜமாக ஒரு வார்த்தையை நினைவு வைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் பெறுங்கள். யாருக்கும் சாபம் கொடுக்காதீங்க, சாபத்தை வாங்கிக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது வரைக்கும் நம்ம அதை தானே பண்ணிட்டு இருந்தோம். அஞ்சு விகாரத்தின் காரணத்தினால யார் யாருக்கோ எதிரி ஆயிட்டோம் இல்லையா? எதனால எதிரி ஆகிறோம்? அந்த 5 விகாரத்தின் காரணத்தினாலதான் எதிரி ஆகிறோம் இல்லையா? காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான் நம்மளை பிரிக்குது எல்லார்ட்ட இருந்து. அதனாலதான் ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் பெறுங்கள் சொல்லி சொல்றாரு. மாதர்கள் இதை செய்ய முடியுமான்னு சொல்லி நம்மளை கேட்கிறாரு. மாதர்கள் அனைவரும் கை உயர்த்தி கொண்டிருக்கிறாங்க. செய்ய முடியுமா அல்லது செய்தே ஆக வேண்டுமா சொல்லி பாபா கேட்கிறாரு. பாண்டவர்கள் செய்ய முடியுமான்னு கேட்கிறார் பிரதர்ஸ. பாண்டவர்கள் சொல்கிறார்கள் செய்தே ஆக வேண்டும்ட்டு சொல்றாங்க. பாடப்பட்டுள்ளது, பாண்டவர்கள் என்றால் சதா வெற்றியாளர் மற்றும் சக்திகள், சதா விஸ்வ கல்யாணக்காரி என்ற பெயரால் புகழ் பெற்றவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாண்டவர்கள் எப்பயுமே வெற்றி அடையறவங்க. ஏன்னா நமக்கு தான் வந்து
பக்தியிலே காமிச்சிருக்கிறாங்க இல்லையா? கிருஷ்ணர் பாண்டவர்கள் கூட கிருஷ்ணர் இருந்ததுனால பாண்டவர்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு. இங்க உண்மையான பாண்டவர்கள் பிகேஸ் தான். அவங்க கூட சிவபாபாவே இருக்கிறதுனால கடைசி வெற்றி நமக்கு தான். பாபா சொல்றார், சக்திகள் நம்ம சிவசக்திகள் பெண்கள் வந்து மாதாஸ் வந்து சதா உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள், விஸ்வ கல்யாணக்காரின்னு சொல்லி சொல்றாரு. அந்த பேரால புகழ் பெற்றவர்கள். இன்றைய வரைக்கும் பாருங்க, அம்மன், காளி இவங்களுக்குலாம் தான் வந்து புகழ் அதிகமா இருக்குது. உருகி உருகி அவங்கள தான் வந்து கும்பிட்றாங்க. அவங்களாம் மாதாஸ் தான். அம்மன், காளி இவங்கெல்லாம் வந்து சிவசக்தி சேனைகள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சக்திகளை எடுத்து கடைசியில் காட்சி காமிச்சிட்டு போயிருக்கிறாங்க போன கல்பம். அந்த நினைவுனால தான் இன்று வரைக்கும் அங்காள பரமேஸ்வரி இந்த எல்லா சாமியும் அப்படி கும்பிட்றாங்க. உலகத்தார் வந்து கடவுளை கூட விட்டாங்க, ஆனால் இந்த தெய்வத்தெல்லாம் அப்படி அம்மன்லாம் வந்து அப்படி உருகி உருகி வேண்டுறாங்க. பாப்தாதாவுக்கு நாலாபுரம் உள்ள குழந்தைகளிடம் இதுவரை ஒரு ஆசை இருந்துள்ளது. பாபாவுக்கு எல்லா குழந்தைகள்கிட்டையும் ஒரு ஆசை இருக்குதான். அது என்ன ஆசை சொல்லட்டுமான்னு சொல்லி கேட்குறாரு. அறிந்து கொண்டு விட்டீர்கள். டீச்சர்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? குழந்தைகள் அனைவரும் தங்கள் சக்திக்கேற்றவாறு புருஷார்த்தமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்க தான், சொல்லக்கூடாது. ஏதோ ஓரளவுக்கு எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இப்போ நான் பாபா கிடைச்சோடனே அவங்கவுங்க என்ன பண்ணுறோம், அவங்கவுங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி முயற்சி என்னவோ செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறார். பாப்தாதா புருஷார்த்தத்தை பார்த்து புன்சிரிக்கிறார். இப்போ நம்ம முயற்சியெல்லாம் பார்த்து சிரிக்கிறார் அவருக்கு தெரியும் இல்லையா, யார் யார் எப்படி முயற்சி பண்ணுறாங்க, யார் அமிர்த வேலை எழுந்துக்கிறாங்க, யார் ஒழுங்காக முரளி படிக்கிறாங்க, யார் எல்லா ஸ்ரீமத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரு ஆசை வந்து அவருக்கு இருக்குது. இது புருஷார்த்தத்தில் இப்போது தீவிர வேகம் வேண்டும் சொல்லி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் முயற்சியில் தீவிரமாக வேகம் பண்ணி இவ்வளோ நாள் அப்படியே ஆமை மாதிரி நவுந்துட்டு இருந்தீங்க, இனிமேல் கொஞ்சம் தீவிர வேகத்தை கொண்டு வாங்கன்றார். புருஷார்த்தம் உள்ளது, ஆனால் இப்போது அதில் தீவிர வேகம் வேண்டும். முயற்சி என்னவோ பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பொறுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் இப்போ தீவிர புருஷார்த்தியாக ஆகணுன்றாரு. இதற்கான விதி காரணம் என்ற சொல் முளைந்து விட வேண்டும். இவ்வளோ நாளாக நம்ம வந்து காரணம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, பாபா நான் தூங்கிட்டேன், பாபா நான் முரளி படிக்கல, பாபா நான் மறந்துட்டேன், பாபா உன்னை நான் நினைக்கல, இப்படியே எல்லாத்துக்கும் ரீசன். டெய்லியுமே சார்ட்டில் ரீசன் தான் இருக்கும், அங்கே டிக்கே இருக்காது, ரீசன் தான் இருக்கும். பாபா மன்னிச்சிருங்க, பாபா சாரி அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் பாபாட்ட லெட்டர் எழுதுவோம் இல்லையா. காரணம் என்ற சொல் இப்போ முடிஞ்சிடணுன்றாரு. மற்றும் சதா நிவாரண சுரூபம் ஆகிட வேண்டும். அந்த காரண ரீசனுக்கு நிவாரணம் கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு என்ன செய்யலாம்? சரி, இது நாள் வரைக்கும் டெய்லி பாபா நான் தூங்கிட்டேன், டெய்லி எழுதுறீங்க பாபா நான் கோவப்பட்டுட்டேன், டெய்லியுமே கோவப்பட்டுட்டே இருப்பீங்களா? அப்போ என்னதான் நிவாரணம்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ என்னதான் செய்யணும், என்ன மாற்றணும்? அதிகமாக பாபாவை நினைக்கணும். என்ன செய்யணும்? கோபம் வந்தால் என்ன செய்யணும்? பாபா நிறைய யுக்திகள் சொல்லியிருக்கிறாரு இல்லையா. கோபம் வந்தால் என்னுடைய பாபான்னு நினைவு பண்ண சொல்லியிருக்கிறார். ஒரு முரளியில் சொன்னார் இல்லையா, இனிமையான பாபான்னு நினச்சாலே போதும், அந்த டைமில் கோபம் பறந்து போயிடும்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. இப்போ அதெல்லாம் அப்ளை பண்ணி அப்படியே மாற்றுங்கன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நிவாரண ஸ்வரூபம் ஆகிடணும்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. காரணமும் சமயத்துக்கு ஏற்றவாறு ஆகத்தான் செய்கிறது. இருந்தாலும் ரீசன் ஏதாவது டைமுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்குது. பாபா விருந்தினர் வந்துட்டாங்க, வீட்டில் வேலை, ஏதாவது ஒன்று ரீசன் வந்துட்டு தான் இருக்குது இல்லையா, சமயத்துக்கு தகுந்த மாதிரி. மற்றும் ஆகி கொண்டே தான் இருக்கும். போக போக ரீசன் அதிகமாக தான் வந்துட்டு தான் இருக்கும்னு சொல்கிறாரு. நீங்கள் ரீசனே சொல்லிட்டு இருக்காதீங்க, ஆனால் நீங்கள் அனைவரும் நிவாரண சுரூபமாக இப்போ ஆகுங்கள் சொல்லி சொல்கிறாரு. ஏனென்றால் குழந்தைகள் நீங்கள் அனைவரும் உலகிற்கு நிவாரணம் செய்து அனைவரையும் பெரும்பாலான ஆத்மாக்களை நிர்வாண தாமத்திற்கு அனுப்ப வேண்டும் சொல்லி சொல்கிறாரு. இப்போது நீங்கள் வந்து காரணம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் நிவாரண சுரூபமாக ஆகி எல்லாருக்கும் நீங்கள் தான் முக்தி கொடுத்து பரந்தாமத்துக்கே அனுப்பி வைக்கக்கூடியவங்க. நீங்கள் ரெடியானா தானே நான் வந்து உங்கள் மூலமாக எல்லாருக்கும் முக்தி கொடுத்து அனுப்ப முடியும் சொல்லி கேட்குறாரு. நீங்களே இன்னும் ரீசன் சொல்லிட்டு இருக்கிறீங்களேன்னு சொல்லி கேட்குறாரு. மிலிட்ரிக்கு போகிறவங்களாம் அப்படியே வீடு வாசல் எல்லாத்தையும் அப்படியே விட்டுடுவாங்க, அவ்வளோதான். அவங்க நாட்டுக்காக தியாகம் அப்படியே பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம நிலமை. பாபா வந்து எல்லாம் உங்களுதுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க, நீங்கள் வந்து எல்லாம் ஃபுல் சரண்டர். நீங்கள் இப்போது மனசு புத்தியால் வீட்டில் இருந்தாலும் சரி, இப்போ சரண்டர் நீங்கள் அப்படின்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ ஆத்மாக்களை நீங்கள் நிர்வாண தாமத்திற்கு அனுப்புவதற்கு நீங்கள் தான் நிமித்தமாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. இப்போது உலகத்தின் ஆத்மாக்கள் முக்தியை தான் விரும்புகிறாங்க. இப்போ உலகத்தில் எல்லாருமே பாருங்கள், கடைசி நிலை வர வர பாருங்கள், ஐயோ கடவுளே எனக்கு வாழ்க்கையே வேணாம், என்னை பரந்தாமத்தை என்னை கூட்டு போயிடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாருமே கூப்பிடுவாங்க.
அப்ப எல்லாம் முக்தி தானே கேட்குறாங்க. அப்ப முக்திய யாரால கொடுக்க முடியும்? யார் வாழ்ந்துகிட்டே எல்லாத்துலேருந்து விடுபட்டுட்டாங்களோ, உலகத்துல இருக்கிற பொருள், உறவினர்கள், உடம்பு எல்லாத்துலேருந்து விடுபட்டு யார் முக்தி ஸ்டேஜ இங்கேயே அடைஞ்சிட்டாங்களோ, அவங்களால தான் முக்தி கொடுக்க முடியும். அப்ப அது யார் அது? அந்த மாரி பயிற்சி குடுத்து யார் மாத்துனது? கடவுளே வந்து நம்மள பயிற்சி கொடுத்து முக்தி அடையிற ஸ்டேஜுக்கு நம்மள மாத்திட்டாரு இல்லையா? ஜீவன் முக்தி நிலைய இங்கேயே உணர வைக்கிறாரு. யார் அந்த மாரி எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு இருக்கிறாங்களோ அவங்களால தான் முக்தி கொடுக்க முடியும். அந்த மாரி ஒரு 108 பேர் ரெடி ஆயிட்டாலே போதும். பாபா வந்து உலகத்து விநாசத்த முடிச்சிருவாரு. எனவே பாபாவின் மூலம் முக்திக்கான ஆசையை கிடைக்க செய்வதற்கு நீங்க கருவியானவர்களா இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆக நிமித்த ஆத்மாக்கள் முதலில் தன்னை வெவ்வேறு பிரச்சனையின் காரணத்திற்கு நிவாரணம் செய்து விடுவித்துக் கொள்வீர்களானால் அப்போது உலகிற்கு முக்தியின் ஆசி கிடைக்கும் சொல்லி சொல்றாரு. அதனால இப்போ நீங்க உங்க பிரச்சனையிலேயே உட்கார்ந்து உழண்டுட்டு இருக்கிறீங்களே, எனக்கு அது பிரச்சனை, இது பிரச்சனை. அவருக்கு சிரிப்பா வருது. யார் அவர் தேர்ந்தெடுத்து உலகத்தையே காப்பாத்துவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாரோ, அவங்க என்னமோ சின்ன சின்ன விஷயத்துல போயிட்டு, எனக்கு அது பிரச்சனை, இது பிரச்சனை, எனக்கு இவன் இது பண்ண அவன் கிள்ளிட்டான், இவன் கிள்ளிட்டான், டீச்சர் என்ன அவன் கிள்ளிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பசங்க. அந்த மாதிரி நம்ம போய் பாபா கிட்ட இப்ப சொல்லிட்டு இருக்கிறோமோ அவருக்கு சிரிப்பா வருது அவருக்கு. நான் உங்களை எதுக்காக வச்சிருக்கிறேன்? உலகத்துக்கே முக்தி கொடுக்கக்கூடியவங்களா உங்களை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை உங்க பிரச்சனையிலேயே காரணத்துக்கு நிவாரணம் செய்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க இதுல இருந்து விடுவிச்சிட்டீங்கன்னா தான் உலகத்திற்கு முக்தியின் ஆசையை கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனாலதான் வெயிட்டிங்கே. இப்ப இந்த டிராமாவே வெயிட் பண்ணுது நமக்காக. இல்லை நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா போதும், ஃபுல்லா முடிஞ்சிரும்னு சொல்லி சொல்றாரு. ஆக விடுபட்டு விட்டீர்களான்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. சரி, இன்னும் உங்க பிரச்சனையிலே ஓண்டுட்டு இருக்கிறீங்களா, இல்ல விடுபட்டுட்டீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. எந்த விதமான பிரச்சனையின் காரணமாகவும் சரி முன்பு வந்ததில்லை. இதுதான் காரணம், இதுதான் காரணம், இதுதான் காரணம். காரணம் ஏதேனும் எதிர்கொள்கிறது, ஏதாவது உருவாகுது. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, காரணம் முன்னாடி இருந்த காரணம் கிடையாது, வேற ஒரு காரணம், வேற ஒரு காரணம்ட்டு ஏதாவது ஒண்ணு உருவாகுது என்றால் அந்த காரணத்துக்கான நிவாரணத்தை ஒரு வினாடியில் யோசியுங்கள் சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி காரணம், ரீசன் ஒண்ணு வருது, புத்திலையும் வருது வாயிலையும் வருதுன்னா அந்த ரீசனுக்கான நிவாரணத்தை ஒரு செகண்ட்ல யோசிங்கள்னு சொல்லி சொல்றாரு. இதை யோசிங்கள். எப்போது உலகிற்கு நிவாரணம் செய்பவனாக நான் இருக்கிறேனோ அப்போது தன்னுடைய சிறு சிறு பிரச்சனைகளுக்கு சுயம் நிவாரணம் செய்ய முடியாதா சொல்லி பாபா கேக்குறாரு பாருங்க. உலகத்துக்கே பிரச்சனையை தீர்த்து வைக்க போற ஆள் நான். பாபா என்னை செலக்ட் பண்ணி என் மூலமா தான் செய்ய வைக்க போறாரு. ஆனா என்னுடைய பிரச்சனையை என்னால சரி செய்ய முடியாதா? அதுவும் சின்ன சின்ன பிரச்சனை, தலைய வலிக்குது, காலை வலிக்குது, முட்டிய வலிக்குது, உடம்ப வலிக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்க என்னை திட்டாங்க, என்னை சொந்தக்காரங்க என்னை திட்டாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? பாபா சொல்றாரு, என்ன அவன் கிள்ளிட்டான் இவன் கிள்ளிட்டான்னு சொல்றீங்களே, என்ன அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போதோ ஆத்மாக்களின் வரிசை உங்கள் முன்னால் வரும். பாபா சொல்றாரு, நீங்க எல்லாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? உங்களெல்லாம் நான் எப்படி வச்சிருந்தேன் போன கல்பத்துல, இப்ப என்னவோ இப்படி இருக்கிறீங்களேன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ உங்களுக்கு முன்னாடியே யார் வரப்போறாங்க தெரியுமா? ஒரு ஆத்மாவுடைய கியூவே வரும். ஒரு கியூவே இப்போ உங்க முன்னாடி வரும். ஆனா அந்த கியூ, அந்த வரிசை எப்ப வரும்னா, உங்க புத்தியில ஓடுற அந்த கொஷின் மார்க்ன்ற கியூ இருக்கு இல்லையா, அது எப்ப ஃபுல் ஸ்டாப் ஆகுதோ அப்பதான் உங்களுக்கு முன்னாடி அந்த கியூ வரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. எந்த கியூ? பக்தர்களின் கியூ வரும், முக்தி பெறக்கூடியவங்க கியூ வரும், எல்லாமே உங்கள்கிட்ட தான் வந்து கேட்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஹே முக்தியின் வள்ளலே, முக்தி கொடுங்கள்னு சொல்லி உங்க முன்னாடி வந்து நிப்பாங்க. ஏன்னா நம்ம முக்தி அடைஞ்ச நிலையில இருக்கிறோம், நம்ம முக்தி அடைஞ்சிருவோம். நம்ம ஜீவன் முக்தி நிலையில உடல்ல இருந்தாலும் ஜீவன் முக்தி நிலையில எதன் மீதும் பற்று இல்லாம ஒரு பாபா, நானு ஒரு பாபா, அவ்வளவுதான். அந்த ஒரு நிலையில சிவசக்தி சுரூபமா உட்கார்ந்துருப்போம். அந்த அம்மனே உட்கார்ந்துருக்க மாதிரி உக்காந்துருப்பீங்க கடைசியில. அப்ப உங்க முன்னாடி ஒரு கியூவே வந்து நிக்கும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு நீங்க முக்தி மட்டும்தான் கொடுக்கணும். அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை நீங்க கொடுக்கணும். அவங்க என்ன கேட்பாங்க? முக்தி தான் கேட்பாங்க. ஆனா அந்த முக்தியை கொடுக்கக்கூடிய அருகதை யாருக்கு இருக்கும்? உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவங்க நம்பி வேண்டன கடவுளை நீங்க தான். அவங்க யார நினைச்சிட்டு இருந்தாங்க? அவங்க முருகரை கூப்பிட்டாங்களா, அவங்க விநாயகரை கூப்பிட்டாங்களா, அவங்க வந்து அம்மனை கூப்பிட்டாங்களா? அந்த அம்மனாவே காட்சி கொடுப்பீங்க.
காட்சி காட்டுறதெல்லாம் கடவுள் தான் காட்டுவாரு. நம்ம காட்ட மாட்டோம். நமக்கு முன்னாடியே அவர் காட்டுவாரு. அங்க அங்க வர்றவங்களுக்கெல்லாம் காட்சி கிடைக்கும். காளியோடைய காட்சி, அது மாரி எல்லாருடைய காட்சி கிடைக்கும். முக்தியும் அவங்களுக்கு கிடைச்சிரும். அந்த உடல விட்டு அவங்க போயிருவாங்க. நம்மளும் உடல விட்டு போயிடுவோம். அவங்களும் உடல விட்டு முக்தி அடைஞ்சு போயிரும். இதான் கடைசி சீன். இந்த மாரி நம்ம ரெடி ஆகணும். அதுதான் பாபா சொல்றாரு. உங்களுக்கு முன்னாடி வரிசையா முன்னாடி வரப்போகுது. முக்தியின் வள்ளலே முக்தி கொடுங்கள்ன்ட்டு கேட்பாங்க. ஏனென்றால் முக்தி வள்ளலின் நேரடி குழந்தைகள் நீங்க தான் சொல்லி சொல்றாரு. முக்தி கொடுக்கக்கூடிய வள்ளல் யார் தெரியுமா? கடவுள் தான். அவரு தான் முக்தி கொடுக்கணும். ஆனா அவரை கொடுத்தா அவரை தான் யாரும் தெரிஞ்சுக்கலையே. இப்பயே நம்மளே கேஸ்லயே வரிசைக்கிரமமா தான் புரிஞ்சுக்கிறாங்க, கடவுளை தெரிஞ்சுக்கலன்னு சொல்றாரு. அப்புறம் உலகத்தார் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? அவர் நான் தான் கடவுள் சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவர் புள்ளியா இருக்கிறாருல. புள்ளியா இருந்தா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க எதிர்பார்க்கறது விஸ்வரூப தரிசனமே எதிர்பார்க்கறாங்க. கிருஷ்ணரோ லட்சுமி நாராயணனோட காட்சி கிடைச்சா ஒத்துக்குவாங்க. அவங்க யாரை கும்பிட்றாங்களோ அவங்க காட்சி கிடைச்சாதான் ஒத்துக்குவாங்க. அப்ப யார் பாபா ரெடி பண்ணணும்? அந்த மாதிரி காட்சி கொடுக்கக்கூடியவங்கள தான் பாபா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப முக்தி வள்ளலின் நேரடி குழந்தைகள் நீங்க தான். நேரடியா நீங்க தான் என்ன நம்பிட்டீங்க, என் பேச்சை கேட்குறீங்க. உங்க மூலமா தான் அவங்களுக்கு முக்தி கொடுக்கணும்னு சொல்றாரு. அதிகாரி குழந்தைகள் நீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மாஸ்டர் முக்தி வள்ளல் இல்லையா? நீங்கெல்லாம் முக்தி வள்ளல் கடவுள்னா நம்மளாம் மாஸ்டர் முக்தி வள்ளல் சொல்லி சொல்றாரு. ஆனால் வரிசைக்கு முன்னால் மாஸ்டர் முக்தி வள்ளலாகிய உங்கள் பக்கம் தடையாக ஒரு கதவு மூடப்பட்டுள்ளது சொல்லி சொல்றாரு. சரி, அந்த வரிசை நமக்கு முன்னாடி நிக்க போறாங்களே, அவங்களுக்கு முன்னாடி அந்த திரை மூடி இருக்குது. என்ன திரை? ஒரு பக்கம் தடையா ஒரு கதவு மூடி இருக்குது நமக்கு முன்னாடி. அது என்னன்னா, புருஷார்த்தத்தில் பலவீனமான புருஷார்த்தத்தின் ஒரு வார்த்தையின் கதவு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம முயற்சி பண்றோம்ல, இந்த முயற்சியில பலவீனமா ஒரு வார்த்தை வருது. அது ஏன் என்பதாகும். எதுக்கு எடுத்தாலும் ஏன் ஏன் ஏன்னு கேள்விக்குறி போறதே நம்ம வேலையா இருக்கு. எனக்கு மட்டும் வாழ்க்கையில ஏன் இவ்வளோ பிரச்சனை? என்னை மட்டும் இந்த கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாரு? எனக்கு மட்டும் உலகத்துல யாருக்கும் நடக்காது, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இதெல்லாம் ஏன் ஏன் ஏன்னு இந்த கேள்விக்குறி ஏன் போடுறீங்க சொல்லி கேக்குறாரு. இந்த ஏன்ற கேள்விக்குரிய நீங்க நிறுத்தினாதான் உங்களுக்கு முன்னாடி அந்த வரிசையை நிக்கும். ஏன்னா நீங்க தான் கடவுளே செலக்ட் பண்ணியிருக்கிற ஆளு. அப்ப உங்களை தானே எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுவாரு. ரெடி பண்ணி உங்களை சரியாக்கி சிற்பம் மாதிரி இப்ப செதுக்கிட்டு இருக்கிறாரு. செதுக்க செதுக்க நீங்க சிற்பமா ஆயிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு வரிசையே நிக்க போகுது. அப்ப அதுக்கு தகுதி ஆகணும்னா எந்த அளவுக்கு டெஸ்ட் பேப்பர் வரும்? அதனாலதான் இவ்வளவும் வருது. இந்த ஏன்றதை நிறுத்திடுங்க. கொஸ்டின் மார்க்கே போடாதுங்க, ஃபுல் ஸ்டாப் போடுங்க. எனக்கு தான் இதெல்லாம் வரும். என்னதான் கடவுள் தேர்ந்தெடுத்துக்காரு, என்னதான் சோதிப்பாரு, நான் தான் ரெடி ஆகணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஃபுல் ஸ்டாப் வைங்க. இந்த ஏன் என்ற வார்த்தை இப்போது வரிசையை முன்னால் கொண்டு வருவதில்லை சொல்லி சொல்றாரு. ஆகா, பாப்தாதா இப்போது தேசம் விதேச அனைத்து குழந்தைகளுக்குமே இதை நினைவுபடுத்திட்டு இருக்கிறாரு. நம்ம மட்டும் கிடையாது, உலகத்துல 196 கண்ட்ரீஸ்ல குழந்தைகளை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்கள் பிரச்சனையின் கதவாகிய ஏன் என்பதை இப்போது முடித்து விடுங்கள். இப்ப பாபா சொல்றாரு, உங்க பிரச்சனையின் கதவு டோர் என்ன தெரியுமா? அந்த டோரை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன் ஏன் ஏன்னு கேக்குறீங்களே, அந்த டோரை க்ளோஸ் பண்ணுங்க. செய்ய முடியுமான்னு கேட்கிறாரு. டீச்சர்கள் செய்ய முடியுமா, பாண்டவர்கள் செய்ய முடியுமான்னு கேட்கிறாரு. அனைவரும் கை உயர்த்தி கொண்டிருக்கிறார்களா அல்லது ஒரு சிலர் மட்டுமா? வெளிநாட்டினரோ எவர் ரெடியாக இருக்கிறீர்கள் இல்லையா? ஆமாவா இல்லையான்னு சொல்லி கேட்கிறாரு. ஆம் என்றால் நேராக கை உயர்த்துங்க. சிலர் இப்படி இப்படி செய்துட்டு இருக்கிறாங்க. இப்போது எந்த ஒரு சேவா கேந்திரத்திலும் பிரச்சனையின் பெயர் அடையாளமே இருக்கக்கூடாது. பாபா சொல்றாரு, இனிமே வரக்கூடிய நேரத்துல எந்த ஒரு சென்டர்லயும் பிரச்சனைனே இருக்கக்கூடாது, பிரச்சனையோட பெயர் அடையாளமே இருக்கக்கூடாது. அது போல இருக்க முடியுமான்னு சொல்லி கேக்குறாரு. ஏன்னா இப்ப நமக்குள்ளார எல்லாருக்குள்ளாரையும் ஒற்றுமை வந்தாதான் வெளியில இருந்து ஆத்மாக்கள் நம்மளை தேடி வருவாங்க. நமக்குள்ளேயே பிரச்சனை, நமக்குள்ளாரையே போராட்டம், நம்ம வாழ்க்கையிலேயே போராட்டம்னா வெளியில இருந்து வரவங்களுடைய போராட்டத்தை நம்மளால எப்படி சரி செய்ய முடியும்? அதனாலதான் இது வரைக்கும் யாரும் வரவே இல்லை, பாபாவை தேடி வரவே இல்லை. பாபா பிரத்யட்சமாகாத காரணமே நம்ம ரெடி ஆகல. ஒவ்வொருவரும் இப்ப புரிஞ்சு கொள்ள வேண்டும், நான் செய்தாக வேண்டும். டீச்சர்கள் புரிந்து கொள்ளணும், நான் செய்தாக வேண்டும். எல்லாத்துல டீச்சர் தானே, நம்மளாம் கிடையாதுன்னு நினைச்சுக்காதீங்க. இல்லறத்துல இருப்பவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் வீட்டுல இருந்தே முயற்சி செய்றீங்களோ, இதுக்கு நான் தான் கருவியா இருக்கேன். பாபா என்ன செலக்ட் பண்ணியிருக்காரு, நானும் செய்தாக வேண்டும் சொல்லி புரிஞ்சுக்கோங்க. மதுபண்ணில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கொள்ளணும், நான் செய்தாக வேண்டும். மதுபன்ல இருக்கிறவங்க நம்மலாம் கிடையாதுன்னு நினைச்சுக்கூடாது. மதுபன் தான் மெயினே.
அங்கே இருக்கிறவங்க தான் மாறணும். அங்கே இருக்கிறவங்களாம் நல்லா அன்பாக பாசமாக தான் இருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கோங்க, நான் செய்தாக வேண்டும். செய்ய முடியும் இல்லையா சொல்லி பாபா கேட்குறாரு. பிரச்சனை என்ற வார்த்தையே முடிந்துடணும்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ நீங்கள் பிரச்சனைன்னே அந்த பிரச்சனைனா அப்படியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கணும். பிரச்சனைன்னே முடிஞ்சிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது, எல்லாமே சொல்யூஷன் தான். வாங்க வாங்க, என்ன சொல்யூஷன் வேணும்? சொல்யூஷன் தான். நான் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, நான் சொல்யூஷன் சொல்றேன்னு நீங்க ஒரு தீர்வு கர்த்தாவா மாறுங்கன்னு சொல்லி சொல்றாரு. காரணம் முடிந்து நிவாரணம் வந்துடணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. எல்லா ரீசனும் முடிஞ்சு அதுக்கு நிவாரணம் வந்துடணும். இது நடைபெற முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. முதலில் ஸ்தாபனையின் சமயத்தில் வரக்கூடிய குழந்தைகள் 350 பேர் பாபா வந்து முதல் ரெடி பண்ணாரு. எல்லாருமே அங்கே உறுதிமொழி கொடுத்தாங்க மற்றும் செய்தும் காட்டினாங்க. அவங்க அந்த மாதிரி நடந்து காட்டினாங்க. எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஒத்துழைச்சாங்க. எல்லாருமே பிரச்சனை என்ற வார்த்தையை முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பாபா கூட இருந்தவங்க செஞ்சு காட்டினாங்க. நடக்க முடியாதையும் நடத்தி காட்டினார்கள் இல்லையா சொல்லி கேட்குறாரு. ஆக இப்போது எத்தனை வருஷங்கள் ஆயின? ஸ்தாபனை ஆகி எத்தனை வருஷங்கள் ஆயின? தற்போது 88 வருஷம் ஆயிடுச்சு. பாபா 100 வருஷம் ஆகுது வந்து. 100 வருஷம்தான் பாபாவுடைய பீரியட். இப்போ சங்கமேகம் 100 வருஷம். அதுல பிரம்மா பாபா உடல்ல எப்ப வந்தாருன்னு தெரியாது. ஆனா 88 வருஷம் சிவ ஜெயந்தி முடிஞ்சிருச்சு. இன்னும் 12 வருஷம்தான் இருக்குது. ஆக இத்தனை வருடங்களில் நடக்க முடியாதது நடக்கக்கூடியதாக ஆக முடியாதா சொல்லி கேட்குறாரு. சரி, இவ்வளோ வருஷம் ஓட்டியிருக்கிறீங்களே, இத்தனை வருஷங்கள்ல நடக்க முடியாதது நடக்கக்கூடியதா ஆக முடியாதா சொல்லி கேட்குறாரு. நடக்க முடியுமா? முக்கிய டீச்சர்கள் கை உயர்த்துங்கள். பஞ்சாப் கை உயர்த்தவே இல்லையாம். இன்னும் பஞ்சாபுக்கு சந்தேகம் இருக்குதா என்னன்னு சொல்லி கேட்குறாரு. கொஞ்சம் யோசிக்கிறாங்க. யோசிக்க வேண்டாம், செய்தே ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. மற்றவர்களை பற்றி யோசிக்காதீங்க, அவங்க சரியில்லை, நாங்க ஒழுங்கா தான் இருக்கிறோம், அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒவ்வொருவரும் தன்னை பற்றி மட்டும் யோசியுங்கள் சொல்லி சொல்றாரு. இப்போ நான் மாறணும், சுய மாற்றமே உலக மாற்றம். சரி, நான் மாறிக்கிறேன், அவங்க என்ன மன்னிக்க மாட்டாங்களே, அவங்க என் கூட சண்டை போட்டுனுக்குறாங்க, விட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்க சரியாக மாட்டாங்க, அப்புறம் நான் எப்படி சரியாகிறது, அப்படி யோசிக்காதீங்கன்றாரு பாபா. இதனாலதான் அந்த பிரச்சனை வந்து அப்படியே டெட்லாக் மாதிரி இருந்துகிட்டே இருக்குது. விட்டு கொடுக்காதனாலதான் அப்படி பிரச்சனை ஓயாம புத்தியில அப்படியே ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இது சென்ட்ரல்லையும் நடக்குது, எங்க பார்த்தாலும் இதே தான் நடந்துட்டு இருக்குது. நம்மளே இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா வெளி உலகத்தினர் இதை விட மோசமா இருப்பாங்க. அதான் பாபா சொல்றாரு. ஒவ்வொருவரும் இப்ப தன்னை பற்றி யோசியுங்கள். நீங்க விட்டு கொடுங்க. ஒருத்தவங்க விட்டு கொடுத்தா மத்தவங்களும் விட்டுருவாங்க. இந்த குரங்கு கதை தான், அந்த குல்லாக்காரன் கதை தான். குல்லாக்காரன் என்ன பண்ணுவான், அவன் தலையில இருக்கிற குல்லாவை போட்ட பிறகுதான் எல்லா குரங்களும் அந்த குல்லாவை தூக்கி கீழே போடும். அப்புறம் அவன் எடுத்துட்டு போயிடுவான். அது மாதிரி நம்ம விகாரத்தை விட்டாதான் எல்லாரும் விகாரத்தை விடுவாங்க. நான் விட மாட்டேன், அவங்க விட்டாங்கன்னா அவங்க பாஸ் ஆகி போயிடுவாங்க, அவங்க பதவி அடைஞ்சிருவாங்க. ஓகேவா? யார் ஃபர்ஸ்ட் மன்னிச்சு யார் வந்து விட்டு கொடுத்து போறாங்களோ, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைன்னு ஒரு பழமொழி கூட இருக்கு. யார் ஃபர்ஸ்ட் நான்ட்டு இறங்குறாங்களோ அவங்க வந்து சத்தியுகத்துல ராஜாவாயிடுவாங்க, கிருஷ்ணர் ஆயிடுவாங்க. நம்ம வந்து விட்டு கொடுக்காம நான் மாற மாட்டேன்ட்டு இங்க உட்காந்துக்கிறவங்க அங்க போய் பிரஜையாயிடுவாங்க, வேலைக்காரன் ஆயிடுவாங்க. அதான் பாபா சொல்றாரு, நீங்க யார் ஃபர்ஸ்ட் இறங்கி போங்க இங்கன்னு சொல்லி சொல்றாரு. தன்னை பற்றி யோசிக்க முடியும் இல்லையா, நீங்க உங்களை பத்தி யோசிங்க. நான் மாறுறேன், மற்றவங்களை நான் மன்னிச்சிடுறேன், மற்றவங்களை விடுங்க, தன்னை பற்றி யோசித்து தனக்காகவே தைரியம் வைக்க முடியும் இல்லையா சொல்லி பாபா கேட்கிறாரு. உங்களுக்காக நீங்க தைரியம் வைங்க. நான் மாறிட்டேன், நான் பாபா சொல்ற மாதிரி மாறிட்டேன், அல்லது முடியாதா சொல்லி கேட்கிறாரு. வெளிநாட்டினர் வைக்க முடியுமா? கை உயர்த்தினார்கள். வெளிநாட்டினர்லாம் ஒத்துக்குவாங்க, அவங்க இயல்பாகவே அவங்க நல்ல மனசா இருப்பாங்க, அதனால அவங்க எல்லாம் கை உயர்த்துறாங்க. வாழ்த்துக்கள் சொல்லி சொல்றாரு. நல்லது, இப்போது யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் மனப்பூர்வமாக கை உயர்த்தணும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்ப புரிஞ்சுக்கிட்டவங்க மனப்பூர்வமா கை உயர்த்துங்கன்னு சொல்லி சொல்றாரு. சும்மா காண்பிப்பதற்காகலாம் அல்ல. எல்லோரும் கை உயர்த்துகிறார்கள் என்றால் நானும் கை உயர்த்துவேன் என்று அப்படிலாம் கையை உயர்த்தக்கூடாது. சரி, எல்லாரும் கை உயர்த்துறாங்க, நம்ம மட்டும் உயர்த்தலைன்னா பாபா நம்மளை திட்டுவாரு, கண்டுபிடிச்சிடுவாருன்ட்டு சும்மாலாம் கை உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. சொல்லுங்க, நான் வந்து நிவாரண சுரூபமா ஆகிறேன், நான் மன்னிச்சிடுறேன், எல்லாத்துலயும் நான் விட்டு கொடுத்து போறேன். ஒவ்வொரு சென்டர்லயுமே இப்ப எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. காரணத்தை முடித்து நிவாரண சுரூபம் ஆகிய தீர வேண்டும் என்ற மனப்பூர்வமாக திட சங்கல்பம் செய்வீர்களானால் எது நடந்தாலும் சரி சகித்து கொள்ள வேண்டியது இருக்கும், மாயாவை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். ஒருவர் மற்றவரின் சம்பந்தம் தொடர்பில் சகித்து கொள்ளவும் நேரிடும். நான் பிரச்சனையை உருவாக்க கூடாது, முடியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. பாருங்களேன், என்ன கேட்குறாரு, மனப்பூர்வமா இப்ப திட சங்கல்பம் இருங்க. என்ன செய்யணும், என்ன நடந்தாலும் சரி நான் தான் சகிச்சுக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் சரி மாயாவை
ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் சரி, எனக்கு பிடிக்காத விஷயம் நடக்குது, அதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாத விஷயமா இருந்தாலும் சரி, ஒருவர் மற்றவரின் சம்பந்தம் தொடர்பில் சகித்து கொள்ள நேரிட்டாலும் சரி, நம்ம விட்டு கொடுத்து போவோம். என்ன இப்போ விட்டு கொடுத்துட்டு போவோம், என்ன இப்போ இங்கே வாரிட்டு எடுத்துட்டா போக போகிறோம், நாளைக்கே முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம மட்டும் போக போகிறோம் உடம்ப விட்டுட்டு. இப்போ இங்கேருந்து என்ன இந்த ஒரு ஈகோனால என்ன வந்துட போகுது? அதான் பாப்பா சொல்கிறாரு, சகிச்சு கொள்ளவும் நேரிடும். நான் பிரச்சனையை உருவாக்கக்கூடாது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் எந்த பிரச்சனைக்கும் உருவாக்கக்கூடாது, நான் எந்த பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கக்கூடாது, என்னால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் ஏற்படக்கூடாது, அந்த மாதிரி இருங்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. திட நிச்சயம் இருக்குமானால் அவர்கள் பின்னால் இருந்து தொடங்கி முன்னால் வரை கை உயர்த்துங்கள் சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் எல்லாரும் இந்த உயர்த்தாதீங்கன்ட்டாரு. திட நிச்சயம் இருந்தால் கடைசியிலேருந்து முன்னாடி வரைக்கும் நீங்கள் கை உயர்த்துங்கன்ட்டாரு. முடிஞ்சால் உயர்த்துங்க, இல்லைன்னா விட்டுருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் எல்லாரும் உயர்த்துறாங்க. பாப்தாதா எல்லாரையும் கை உயர்த்த செய்தார் மற்றும் காட்சி முழுவதையும் டிவியில் பார்த்தாராம். நல்லது இல்லையா, எக்ஸசைஸ் மாதிரி ஆகிடுச்சு, கையை அதனால் தான் உயர்த்துகின்றனர் சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, இது எக்ஸசைஸ் மாதிரி இருக்குது, அதனால் கை உயர்த்துறாங்கன்னு சொல்லிட்டாரு. ஒருவர் மற்றவரை பார்த்து கை உயர்த்துவதில் ஊக்கம் வருகிறது இல்லையா சொல்லி பாபா கேட்குறாரு. எல்லாரும் கை உயர்த்தணும்னா நம்மளும் கை உயர்த்துறோம் இல்லையா, அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆயிடுச்சுன்றார். அதே போல் எப்போதெல்லாம் ஏதேனும் பிரச்சனை வருகிறதோ முன்னால் பாப் தாதாவை பார்க்க வேண்டும். எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ அப்போ பாபாவை பாருங்க. ஐயோ பாபா சொன்னார் இல்லையா, பாபா என் கூட இருக்கிறாரு, பாபா பாபா ஞாபகம் வந்தாலே நம்ம அந்த தப்பு செய்ய மாட்டோம். பிரச்சனையை வரும்போதெல்லாம் அவரை நினைங்கன்றாரு. மனதார பாபான்ட்டு சொல்ல வேண்டும். உங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ மனதார பாபான்னு சொல்லுங்க போதும், பாபா ஆஜராகி விடுவார். ஷோ பாபா நம்ம கிட்டக வந்துருவாரு. புள்ளியா தானே இருக்கிறாரு, அவர் நினைச்சா ஒரு செகண்ட்ல வந்துருவாரு. நீங்க கூப்பிட்டா அவருக்கு உடனே கேட்கும். எண்ணத்தால கூப்பிட்டாலே அவர் கேட்டுரும். நீங்க வாய் மூலமா கூட கூப்பிட தேவையில்ல, ஒரு செகண்ட் பாபான்னு மனசால நினைச்சாலே உங்க கிட்டக வந்துருவாரு. ஏன் குழந்தை கூட்டியான்ட்டு பக்கத்துலேயே வந்து நிற்பாரு. பிரச்சனை முடிந்து போயிடும். உடனே பிரச்சனை வந்து முடிஞ்சிரும்னு சொல்றாரு. பிரச்சனை முன்னால் இருந்து விலகிவிடும். அந்த மாதிரி நீங்க கூப்பிட்டு பாருங்க, பிரச்சனை முன்னால் இருந்து உங்க முன்னாடி இருந்து விலகிடும்னு சொல்லி சொல்றாரு. பாப்தாதா முன்னால் ஆஜராகி விடுவார். பிரச்சனை பாபா பெருசா பிரச்சனை பெருசா? 1000 கரங்களுடைய பாபா தான் பெரியவர் இல்லையா, புள்ளியா இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து 1000 கரங்கள் வெளிப்படுது இல்லையா. மனிதர்களுக்கும் 2 கரங்கள் தான், கடவுளுக்கு 1000 கரங்கள் இல்லையா. அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அவருக்கு முன்னாடி பிரச்சனை கூட இருக்காது, பறந்துருன்றாரு. சூரியனுக்கு முன்னாடி என்ன ஆகும், அந்த சூரியன் முன்னாடி எல்லா இருளும் நீங்கிரும் இல்லையா, சூரியன் வந்தவொடனே இருள் நீங்கிரும் இல்லையா, அது மாதிரி இவர் ஞான சூரியன் வந்தா பிரச்சனையே பறந்துரும்னு சொல்லி சொல்றாரு. மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற தனது இந்த டைட்டிலை ஒவ்வொரு நேரமும் நினைவு செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்களாம் யார் தெரியுமா, புலிக்குட்டி. புலிக்கு பிறந்தது புலிக்குட்டி இல்லையா. சர்வ சக்திவானுடைய குழந்தைகள் நீங்க. மாஸ்டர் சர்வசக்திவான், நம்ம கிட்ட அஷ்ட சக்திகளும் இருக்குது, நம்ம ஏன் பயப்படணும். அந்த தேவிகள் கையில அஷ்ட கைகள் காமிச்சிருக்காங்க பாருங்க, அது நீங்க தான் சொல்லி சொல்றாரு. அந்த பக்தி மார்க்கத்துல காளி கையில எத்தனை ஆயுதங்கள் காமிச்சிருக்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் நீங்க தான்றாரு. உங்களுக்கு அஷ்ட சக்திகள் இருக்குது, அந்த டைட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இல்லையா, அதை நினைவு பண்ணுங்கன்றாரு. இல்லை என்றால் பாப்தாதா இப்போது யாத் பியாரில் மாஸ்டர் சர்வசக்திவான் என சொல்லாமல் சக்திவான் என சொல்லட்டுமா சொல்லி கேட்குறாரு. இல்லைன்னா பாபா இப்போ என்ன சொல்ல, நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் இல்லைன்னா உங்களை சக்திவான் மட்டும் சொல்லட்டுமான்னு சொல்லி கேட்குறாரு. சக்திவான் குழந்தைகளுக்கு யாத் பியார் நன்றாக இருக்கிறதா, மாஸ்டர் சர்வசக்திவான் தான் நல்லா இருக்கு இல்லையா. மாஸ்டர் சர்வசக்திவான் என்னதான் செய்ய முடியாது பாருங்க. மாஸ்டர் சர்வசக்திவானால என்னதான் செய்ய முடியாது, இயற்கையே மாற்றக்கூடியவங்க, உலகத்தையே சொர்க்கமா மாற்றக்கூடியவங்க நீங்க, உங்களால என்னதான் செய்ய முடியாதுன்னு சொல்லி கேட்கிறாரு. தனது டைட்டில் மற்றும் காரியத்தை மட்டும் நினைவு செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. உங்களுடைய டைட்டில் என்னது, சர்வசக்திவானுடைய குழந்தை, மாஸ்டர் சர்வசக்திவான், சிவசக்தி, நான் உலகத்துக்கே ஆதாரமூர்த்தி, நான் மாஸ்டர் சாந்தி கடல், மாஸ்டர் அமைதி கடல், எத்தனை டைட்டில் கொடுத்துருக்கிறாரு. என்னென்னலாம் டைட்டில் கொடுத்துருக்காரு, அது எல்லாத்தையும் நினைவு பண்ணுங்கன்றாரு. காரியத்தை மட்டும் நினைவில் வையுங்கள் சொல்லி சொல்றாரு. டைட்டில் மாஸ்டர் சர்வசக்திவான் மற்றும் காரியம் விஸ்வ கல்யாணக்காரின்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆக நம்மளோட டைட்டில் மாஸ்டர் சர்வசக்திவான், நம்மளோட காரியம் என்னதுன்னா உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியவர்கள், விஸ்வ கல்யாணக்காரி. ஆக சதா தனது டைட்டில் மற்றும் காரியத்தை நினைவு செய்வதன் மூலம் சக்திகளின்
சக்திகள் எமர்ஜ் ஆயிடும். நீங்க அந்த சொரூபத்துல வந்துட்டாலே, சிவசக்தியா உட்கார்ந்துருந்தாலே, சிவன் கூட நான் சக்தியா உட்கார்ந்துருக்கிறேன் நெற்றி பூர்வத்துல, என் கூடவே பாபா இருக்கிறாரு, நான் சிவசக்தின்ற ரூபத்துல உட்கார்ந்துருக்கும் போது அந்த சக்திகள் எமர்ஜ் ஆயிடும். என்னென்ன சக்திகள் பாபாட்ட இருக்குது? சாட்சியாக இருந்து பார்க்கக்கூடிய சக்தி. இது ஒரு டிராமா, இதுல எதுவுமே நான் என்னுடைய பார்ட் நடிச்சிட்டு இருக்கிறேன், அவங்கவுங்க பாட்டு நடிச்சிட்டு இருக்கிறாங்க, நான் சாட்சியா இருந்து பாக்குறேன். ஒரு கார்ட்டூன் ஷோ மாதிரி இந்த உலக நாடகத்தை நான் பாக்குறேன், என் வாழ்க்கையை நான் அப்படிதான் பாக்குறேன்ட்டு சாட்சியா இருந்து பார்க்கணும். அப்புறம் விடுபடணும், பவர் டு லெட் கோ, விடுபடும் சக்தி. பழசெல்லாம் நான் மறந்துட்டேன், பழசெல்லாம் மனசுல இருந்து எடுக்கிறதே ஒரு சக்தி, தெரியுமா? அந்த சக்தி இல்லாதனால தான் இன்னும் குப்பை குப்பையா மனசுல நம்ம நிறைய வச்சிட்டு இருக்கிறோம். அந்த பவர் டு லெட் கோ கடவுள்கிட்ட தான் கிடைக்குது. அதை வாங்கினா பழசெல்லாம் மறந்துடுவோம். பழசை மறக்கிறதுக்கு அந்த பவர் டு லெட் கோ தேவை. விடுபடும் சக்தி நமக்கு வந்துடும். இந்த 2 சக்தி வந்தா, பொறுத்து கொள்ளும் சக்தி நமக்கு வந்துடும். 3வது சக்தி பொறுத்து கொள்ளும் சக்தி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நம்ம எல்லாரையும் பொறுத்துக்குவோம். அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க என்னை எதிரியா இருந்தாலும் சரி, நான் அவங்கள பொறுத்துக்கிறேன், பொறுத்து கொள்ளும் சக்தி வந்துடும். இந்த எப்படி மரம் கல் எறிஞ்சாலும் பழம் கொடுக்குது இல்லையா? கல் எறிஞ்சாலும் அந்த மரம் அவங்களுக்கு பழம் தான் கொடுக்கும். அந்த மாதிரி அந்த சக்தி, பொறுத்து கொள்ளும் சக்தின்றது நமக்குள்ளார வந்துடும். மரம் மாதிரி நம்ம ஆயிடுவோம். அடுத்து ஏற்றுக்கொள்ளும் சக்தி. எல்லாமே டிராமா, இது எல்லாமே டிராமா, இங்கே நடிக்கிறவங்களும் அவங்கவுங்க பாட்டு நடிக்கிறாங்க, நான் எல்லாரையும் ஏற்றுக்கிறேன், எனக்கு வந்த பிரச்சனையை கூட நான் ஏற்றுக்கிறேன், இது ஏதோ என்னுடைய பழைய கர்மா அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டு பாருங்களேன், அந்த பிரச்சனையே முடிஞ்சு போயிடும்னு சொல்றாரு. இந்த 4 சக்திகளும் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பகுத்தறியும் சக்தி வந்துடும். யார் நல்லவங்க கெட்டவங்க, எது நல்ல சூழ்நிலை, எது கெட்ட சூழ்நிலை, நம்ம குணத்துல எது நல்ல குணம், எது கெட்ட குணம், இதெல்லாம் பகுத்தறிகிற சக்தி வந்துடும் நமக்குள்ளார. தீர்மானிக்கக்கூடிய சக்தி. அப்புறம் சரியான பாதையை நீங்க தீர்மானிப்பீங்க. இப்ப தெரியல இல்லையா, வளர்க்குறோம், எனக்கு எது நல்லதுன்னு எனக்கே தெரியல, மற்றவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு இருக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு நம்மகிட்ட சக்தி இல்லை, தீர்மானிக்கக்கூடிய சக்தி கூட இல்லை. வாழ்க்கையில தீர்மானிக்கக்கூடிய சக்தி ரொம்ப முக்கியம். ஒரு வீடு வாங்க போறோம், ஒரு கார் வாங்க போறோம், ஒரு வீடை ஷிஃப்ட் பண்ண போறோம், எல்லாத்துக்குமே தீர்மானிக்கும் சக்தி தேவை. தவறா ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அது எத்தனை பேரோட வாழ்க்கையை பாதிக்கும் தெரியுமா? அந்த சக்தி யார்கிட்ட கிடைக்கும்? கடவுள்கிட்ட தான் கிடைக்குது. மாஸ்டர் சர்வ சக்திவான்ட்ட இந்த சக்திகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மாயாவே எதிர்கொள்ளும் சக்தி. 5 விகாரத்துக்கு நீங்க ஒத்து போகக்கூடாது. அது ஒத்து போனீங்கன்னா உங்க ஆத்மால பேட்டரி லோ ஆயிடும். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தை நீங்க வெல்லணும். அதுக்கு மாயாவே எதிர்கொள்ளும் சக்தி கடவுள்கிட்ட தான் கிடைக்குது. மற்றும் சகயோகத்தினுடைய சக்தி. நம்ம விழுந்தவங்க ஏந்திரிச்சு விழறவங்களெல்லாம் எழுப்பி விடுற சக்தி தான் சகயோகத்தின் சக்தி. நானே விழுந்து கிடக்குறேன், என்னை யாராவது தூக்கி விடணும்னு இல்லாம என்னை கடவுளே எழுப்பி விட்டாரு, நான் மற்றவங்களை எழுப்புறேன்ட்டு விழுந்திருக்கிறவங்களெல்லாம் எழுப்பி விடுற சக்தி தான் சகயோகத்தின் சக்தி. இந்த 8 சக்திகளும் தான் தேவிகள் கையில காமிச்சிருக்கிறாங்க, காளி கையில காமிச்சிருக்கிறாங்க. இந்த அஷ்ட சக்திகளும் நிரம்பினாலே போதும், நம்ம ஆத்மா சக்திசாலியா மாஸ்டர் சர்வ சக்திவானா ஆகியிருப்போம். அது எல்லாமே எமர்ஜ் ஆயிடும், அது மாயாவை அழிச்சிரும்னு சொல்றாரு. மாஸ்டரா ஆகுங்கள் குழந்தைகளே, இப்ப மாஸ்டர் ஆகுங்க, சக்திகளுக்கு கூட மாஸ்டர் ஆகுங்க. இந்த 8 சக்திகளும் உங்க கட்டளைப்படி வரணும்னு சொல்றாரு. செக் பண்ணி பாருங்க, என்னால பொறுத்துக்க முடியுதா? ஒரு பிரச்சனை நடக்குது, பொறுத்து கொள்ள முடியுதா? பொறுக்க முடியல, பொங்கி எழுந்துட்டு கோபமா கத்துறோம். அப்ப நம்ம கிட்ட அந்த சக்தியே இல்ல, பொறுத்து கொள்ளும் சக்தியே இல்லாதனால தான் கத்திக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த பொறுமை சக்தி இல்ல, ஆத்மால இருந்த சக்தி இல்லாம போயிடுச்சு. இதே துவாபரயுகத்துல ஒரு வீட்லயே 10 குடும்பம் வாழ்வாங்க. எப்படி வாழ்ந்தாங்க? பொறுத்து கொள்ளும் சக்தி இருந்தது, பொறுமை சக்தி இருந்தது. இப்ப இல்ல, ஒரு வீட்ல 2 பேராலே இருக்க முடியல. இப்ப நீங்க 2 பேரே சேர்ந்து வாழ முடியல, என்னால உன் கூட வாழ முடியாதுன்ட்டு போறாங்க. அப்பனா அவங்கள்ட்ட சக்தி இல்ல, பொறுமை சக்தி இல்ல, கடவுள்கிட்ட ஆத்மால சக்தி இல்ல, அந்த அஷ்ட சக்திகளும் குறைஞ்சிருச்சு. இதெல்லாம் தான் இங்க கடவுள் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவர் நினைக்க நினைக்க நமக்கு அஷ்ட சக்திகளும் இப்ப நிரம்புது. பாபா சொல்றாரு, அந்த சக்திகளுக்கு மாஸ்டர் ஆகுங்க, கட்டளை எடுங்க, ஒவ்வொரு சக்திக்கும் வரும், அந்தந்த டைமுக்கு வரும். பொறுக்க முடியலையா, கூப்பிடுங்க, பொறுத்துக்கொள்ளும் சக்தி வான்னு சொல்லுங்க, உடனே வந்துரும். அப்ப நீங்க பொறுமையா இருந்துருவீங்கன்னு சொல்றாரு. ஒவ்வொரு சக்திக்கும் தக்க சமயத்துல கட்டளை இடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அமைதி சக்தி வேணுமா, உடனே கூப்பிடுங்க. யாரோ ஆர்ப்பாட்டமா அழுதுட்டு இருக்கிறாங்க, கத்திட்டு இருக்கிறாங்கன்னா உடனே அமைதி சக்தியை கூப்பிடுங்க, கூப்பிட்ட உடனே அது வந்துடணும்னு சொல்றாரு. அப்ப அவங்க அமைதி ஆயிடுவாங்க. சக்திகளை தாரணை செய்யவும் செய்கிறீர்கள், இருந்தாலும் இது மட்டும் குறைவாகி விடுகிறது. நீங்க நிறைய இந்த சக்திகள்லாம் புரிஞ்சுக்கிறீங்க, வாழ்க்கையில கூட தாரணை பண்றீங்க, இருந்தாலும் சமயத்துல அது பயன்பட மாட்டுதுன்னு சொல்றாரு. இந்த கர்ணனுக்கு ஒரு சாபம் விட்டுருவாங்க, என்னன்னா நீ கற்ற பாடம் கரெக்டான நேரத்துல மறந்து போயிடணும்னு சொல்லி
ஒரு முனிவர் வந்து சாபம் விட்டுருவாரு. அவர் தான் சொல்லி கொடுப்பாரு எல்லாத்தையும். இருந்தாலும் அவர் வந்து சத்திரியர் வேஷம், வைஷ்ணவர் வேஷம் போட்டு அவரை ஏமாத்திருவாரு. சத்திரியனா நீனு, அப்ப நீ கற்ற பாடம் தக்க சமயத்துல மறந்துரும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த கர்ணன் வந்து அவருக்கு நேரத்துல அந்த பிரம்மாஸ்திரம் பயன்படுத்த மறந்துடுவார். அதனால அவர் இறந்துருவார் அந்த மகாபாரத யுத்தத்துல. அத மாதிரி இப்ப சக்திகள் பாபா சொல்லி கொடுத்துட்டாரு, எல்லாம் ஞாபகம் இருக்குது. ஆனா வாழ்க்கையில அந்த டைமுக்கு நமக்கு பயன்படுத்த வரல, மறந்து போயிடும். கர்ணன் மாதிரி மறந்துடுறோம். டைமுக்கு நம்ம மறந்து போயிடுறோம் பாருங்களேன். அப்ப கோவப்பட்டு கத்தி முடிச்ச பிறகு ஞாபகம் வரும், ஐயோ பாபா சொன்னாரே பொறுமை சக்தியை கூப்பிடுங்க, வந்து அது உங்களுக்கு உதவி செய்யுன்னு சொன்னாரு, நம்ம மறந்துட்டு இம்மா கத்திட்டோமேன்ட்டு அப்புறம் தான் ஞாபகம் வரும் நமக்கு. அதான் பாபா சொல்றாரு, சமயத்துல உங்களுக்கு பயன்படுத்த வரதில்ல, கர்ணன் மாதிரி ஆயிட்டீங்கன்றாரு. சமயம் முடிந்த பிறகு நினைவு வருது, இது போல செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமேன்ட்டு இப்ப ஃபீல் பண்றீங்க இல்லையா, பச்சாதாபம். ஐயோ நம்ம இப்படி பேசலன்னா அவங்க இந்நேரம் ஒழுங்கா இருந்திருப்பாங்களே. அவங்க போன பிறகு உட்காந்து சில பேர் அழுவோம் இல்லையா, அவங்க இருக்கும்போது அவங்கள சந்தோஷமா பார்த்துக்காம போன பிறகு அழறது, இதெல்லாம் பச்சாதாபம். இதெல்லாம் சக்திகளை வாழ்க்கையில பயன்படுத்தாதனால அடுத்தவங்களுக்கு துக்கம் கொடுத்து அவங்கள அனுப்பிட்டு அப்புறம் உட்காந்து அழறது, அதுல என்ன லாபம் இருக்குது? இதெல்லாம் வந்து நீங்க பச்சாதாபப்படுறீங்கன்றாரு. இப்போது அபியாசம் செய்யுங்க. பாபா சொல்றாரு, எப்போ அபியாசம் செய்யுங்க, என்னென்ன சக்திகள் நிறைந்துள்ளனவோ அவற்றை சரியான சமயத்துல பயன்படுத்துங்கன்றாரு. எப்படி இந்த கர்மேந்திரியங்களை கட்டளைப்படி நடத்துகின்றீர்கள் இல்லையா, இப்ப கை காலெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு நடத்துறீங்க இல்லையா, அந்த மாதிரி இப்ப எல்லாமே செய்றீங்கல்ல. இப்ப சமையல் செய்யணும்னா போறீங்க, எல்லாம் கட கட கடன்னு கையும் காலும் வேலை செய்யுது இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு சக்தியும் கட்டளைப்படி நடத்துங்க. பொறுமை சக்தியை கூப்பிடுங்க. எப்பயாவது முடிவெடுக்க தெரியல, பகுத்தறியும் சக்தியை கூப்பிடுங்க. ரொம்ப குழம்பாதீங்க, மத்தவங்களெல்லாம் கேட்காதீங்க, அவங்கெல்லாம் குழப்பி விட்டுருவாங்க. பாபாட்ட கேளுங்க, பாபா இதை நான் செய்யட்டுமா வேணாமா. பாபா கரெக்டா சொல்லுவாரு. இதே வேற யாரையாவது கேட்டீங்கன்னா தவறா சொல்லி விட்டுருவார். ஆழ் மனசு சொல்லும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆழ் மனசு சொல்லிச்சுன்னா நான் கேட்காம விட்டுட்டேன். அந்த ஆழ் மனசு தான் ஆத்மா. ஆத்மா சொல்றது தான் கரெக்ட், அது சக்தி. அந்த சக்தி வேலை செய்யும் போது சொல்றது கரெக்ட். கடவுளே சொல்றாரு, அதை கேட்காம மனுஷங்க சொல்றதை கேட்டுதான் நம்ம இப்படி ஆயிட்டோம். பாபா சொல்றாரு, காரியத்துல ஈடுபடுத்துங்கன்னு சொல்றாரு. சக்திகளை காரியத்துல ஈடுபடுத்துங்க, கூப்பிடுங்க. பகுத்தறியும் சக்தியே வா, இந்த நேரத்துல நான் என்ன முடிவு எடுக்கிறது சொல்லு, முடிவெடுக்கும் சக்தியே வான்னு கூப்பிடுங்க, உடனே வந்துடும். பாபா வந்து பக்கத்திலே வந்துருவாரு, உங்களுக்கு கரெக்டான பார்த்த சொல்லி விடுவாரு. நிறைத்து வைத்து கொள்கிறீர்கள், காரியத்தில் குறைவாக ஈடுபடுத்துறீங்கன்னு சொல்றாரு. அமிர்த வேலை என்னவோ நல்லா பாபாட்ட சக்தி வாங்குறீங்க, நல்லா உட்காந்து யோகா பண்றீங்க, ஆனா காரியத்துல கோட்டை விட்டுறீங்களேன்னு சொல்றாரு. சமயத்துல காரியத்துல ஈடுபடுத்தும் மூலம் சக்தி தனது காரியத்தை அவசியம் செய்யும் சொல்றாரு. டைம்க்கு தகுந்த மாதிரி நீங்க ஒழுங்கா சக்தியை யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாருமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. என்ன நம்ம இவங்க அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கிறாங்களே, எல்லாமே இவங்க லைஃப்ல கரெக்டா நடக்குதே அப்படின்ட்டு நம்மளை பார்ப்பாங்க. மேலும் குஷியாக இருங்கள் பாபா சொல்றாரு. கரெக்டா காரியத்துல பயன்படுத்துங்க, சந்தோஷமா இருங்க குழந்தைகளே சொல்றாரு. ஏன்னா நம்ம ஏன் நமக்கு கவலை வருது, இந்த சக்திகளை சரியா பயன்படுத்தாம தவறான ஒரு பாத்துல போயிட்டு தவறானவர்கள் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம வந்து அப்புறம் உட்காந்து அழுவோம் இல்லையா, அதனாலதான் மனசு வந்து கஷ்டப்படுது. இப்ப சரியான பாதையில பாபா சொல்ற வழியில கேட்கும்போது குஷியா இருங்கன்னு சொல்றாரு. சில நேரம் குழந்தைகள் சிலரின் முகம் மிகவும் யோசனை சிந்தனைகளில் கொஞ்சம் அதிகம் தீவிரமாக காணப்படுகிறது. சில நேரம் குழந்தை எப்படி கேஸ் தான், சில பேர் வந்து முகம் ரொம்ப யோசிக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல, ஏதோ தீவிரமா அவங்க முகம் காணப்படுதான். பாபா சொல்றாரு, ஏன் ரொம்ப யோசிக்கிறீங்க, வாழ்க்கை அவ்வளவு கஷ்டம் கிடையாது, ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறீங்க, குஷியாக இருங்கள், நடனம் ஆடுங்கள் சொல்றாரு. உங்கள் பிராமண வாழ்க்கையே குஷியில் நடனம் ஆடுவதற்கும் தனது பாக்கியம் மற்றும் பகவானின் பாடலை பாடுவதற்காக தான் சொல்றாரு. ரொம்ப யோசிச்சுட்டு கவலைப்பட்டு இருக்காது, எல்லாத்தையும் அவர்கிட்ட போடுங்க, குஷியா இருங்க, டான்ஸ் ஆடுங்க. பிகே வாழ்க்கையே குஷியில டான்ஸ் ஆடுறதுக்கு தான் சொல்றாரு. உங்க பாக்கியத்தை பாடுங்க, பகவான பாடலையும் குஷி குஷியா பாடுங்க. ஆடவும் பாடவும் தெரிந்தவர்கள் ஈடுபாட்டுடன் ஆடுறாங்க, பாடுவார்கள். இருந்தாலும் எனக்கு அவ்வளவாக நடனமாட வருவதில்லை, பாட வருவதில்லைன்ட்டு சிலர் சொல்லுவாங்க. கம்பீரத்தன்மை என்பது நல்லதுதான். சிலர் கம்பீரமா டான்ஸ்லாம் ஆடாம அப்படியே அப்படியே கௌரவமா உட்கார்ந்துருப்பாங்க. அது இருக்கிறது நல்லதுதான். இருந்தாலும் அளவுக்கு அதிகமா ஆழ்ந்த சிந்தனையில மூழ்கி போயிட்டால் அதில் வேறு சிந்தனைகளும் கலந்து விடக்கூடும் பாபா சொல்றாரு. ரொம்ப ரொம்ப யோசிச்சீங்கன்னா, வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனையே யோசிச்சீங்கன்னா அதுல நிறைய பாபா தவிர மத்த சிந்தனைகளும் வந்துரும் சொல்றாரு. பாப்தாதாவோ இப்போது கேட்டார். டெல்லியில் திறப்பு விழா நடைபெற்றுச்சு இல்லையா,
9 டிசம்பர் 2001 டில்லியில் குருகிராமில் ஒரு ரெட்ரீட் சென்டர் திறந்தாங்களாம். ஆனால் பாப்தாதா இப்போ எந்த திருப்புழாவை பார்க்க விரும்புகிறார்? நீங்கள் சென்டராக திறந்துட்டு இருக்கிறீங்க, நான் அதெல்லாம் பார்க்க விரும்பல, ஒரு திருப்புழாவை இப்போ பார்க்க விரும்புகிறேன். அது என்ன திருப்புழா? அந்த தேதியை தீர்மானம் செய்யுங்கள் சொல்லி சொல்கிறாரு. இந்த சின்ன பெரிய திறப்பு விழாக்களும் நடந்துரும். இதெல்லாம் நீங்கள் நடத்துருவீங்க, சென்டர்லாம் ஓப்பன் பண்ணி கோலாகலமாக அதெல்லாம் நல்லா ஞானம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் நல்லா செய்கிறீங்க. ஆனால் பாப்தாதா விரும்பும் திருப்பு விழா என்ன தெரியுமா? அனைத்து உலகின் ஸ்டேஜ் மீது பாபாவுக்கு சமமாக சாட்சாத் பரிசாக்கள் முன்னால் வந்துவிட வேண்டும், திரை விலகிவிட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த உலகத்துல எல்லாரும் இருக்கும்போது பாபா வந்துருவாரு. பாப்தாதா பிரம்மா பாபா உடல்ல சிவபாபா வந்து நிப்பாரு. அவரு கூட நம்ம ஃபரிஸ்தாக்கள், சாட்சாத் ஃபரிஸ்தாக்கள் அவங்க முன்னாடி வந்துடணும். அப்ப ஸ்கிரீன் வந்து விளக்கப்படணும், ஸ்கிரீன் வந்து விலகணும். எப்படி கோயில்ல வந்து அலங்காரம் பண்ணிட்டு ஸ்கிரீன் விளக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்கிரீனை பாபா விளக்குவார். அப்ப பிரத்யட்சமாவார், பாபா பிரத்யட்சமாவார். நம்ம எல்லாருமே யார் யாருன்ட்டு உலகத்துக்கே தெரியும். அத்தகைய திறப்பு விழா உங்கள் அனைவருக்கும் கூட பிடித்திருக்கிறது இல்லையான்னு சொல்லி கேட்குறாரு. ஆன்மீக உரையாடல்னு அனைவரும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க, பாபா கிட்ட பேசுறாங்க, பாபாவும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாரு. இப்போது இந்த ஆசை தான் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவுக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்குது, நமக்கும் அதே ஆசை தானே இருக்குது. அதனால தான் நம்ம இந்த உடலை விட்டு போகாம இன்னும் இருக்கிறோம். இந்த ஆசையை நிறைவேறினாதான் நம்ம போகணும். பாபாவை பிரத்யட்சம் செய்ய வேண்டும். மற்றும் பாபாவின் ஆசை என்னன்னா, முதலில் குழந்தைகள் பிரத்யட்சம் ஆகணும்னு சொல்லி சொல்றாரு பாருங்களேன். அவர் நம்மளை தலை மேல தூக்கி வச்சிருக்கிறாரு. அவரு கடவுள் ஒளிஞ்சிருக்கிறாரு, நம்மள வந்து உலகத்துக்கு பெரிய ஆளா காட்டுறாரு. அப்படிப்பட்டவர் தான் சிவன். சிவபாபானா சும்மாவே கிடையாது. அவரு பிரத்யட்சம் ஆகணும்னு நமக்கு ஆசை, நம்ம பிரத்யட்சம் ஆகணும்னு அவருக்கு ஆசை. பாபா குழந்தைகளோடு கூடவே பிரத்யட்சம் ஆவார். கவலைப்படாதீங்க, நம்ம 2 பேரும் ஒன்னாவே பிரத்யட்சம் ஆகலாம்னு சொல்லி சொல்றாரு. தனியாக பிரத்யட்சம் ஆக மாட்டாரு. குழந்தைகள் யாருன்றத உலகத்துக்கு காட்டுவார். இப்ப நம்மளை எல்லாரும் திட்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அன்னைக்குதான் தெரியும் நம்ம யாருன்ட்டு எல்லாருக்கும். ஆக பாப்தாதா அந்த திருப்புழாவை இப்ப பார்க்க விரும்புகிறார் சொல்லி சொல்றாரு. ஊக்கமும் நன்றாக உள்ளது, எல்லாருக்கும் ஊக்கம் நல்லா இருக்குது. ஆன்மீக உரையாடல் செய்யும் போது கூட அனைவரின் ஊக்கமும் மிக நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. நல்லா தான் பேசுறீங்க, ஆனால் கர்மயோகி ஆகும்போது கொஞ்சம் வித்தியாசமாகிடுது. ஆனாலும் வேலைன்னு வந்துட்டா வேலைக்காரன்ற மாதிரி அந்த வேலை வரும்போது தான் உங்களுக்கு என்னதான் ஆகும்னு தெரியாது, டென்ஷன் ஆயிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. கர்மயோகி ஆகும்போது தான் கொஞ்சம் வந்து பாபாவை நினைக்க மறந்துறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆக மாதர்கள் என்ன செய்வார்கள்? இப்ப மாதாஸ் என்ன செய்வாங்க? மாதர்களின் கூட்டமும் பெரியது. மேலும் மாதர்களை பார்த்து பாப்தாதாவுக்கு மிகுந்த குஷி வருதாம். பாபாவுக்கு யாரும் மாதர்களை இவ்வளவு முன்னால் கொண்டு வந்ததில்லை. ஆனால் பாப்தாதா மாதர்களை முன்னேற்றி செல்வதை பார்த்து குஷி அடைகிறார். உலகத்துல மாதாஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? ஓரம் ஒதுக்கிட்டு போய் அடுப்பங்கரையில கடந்தானே சொல்றாங்க. ஆனா பாபா கடவுளே வந்து மாதாஸை முன்னேறிட்டு இருக்கிறத பார்த்து குஷி அடைகிறாரு. மாதர்களுக்கு விசேஷமாக இந்த எண்ணம் மட்டும் இருக்குது. எதை யாரும் செய்து காட்டவில்லையோ அதை மாதர்கள் நாங்கள் பாபாவோட கூடவே செய்து காட்டுவோன்ற எண்ணம் வந்து மாதாஸ்க்கு இருக்குது. செய்து காட்டுவீர்களா சொல்லி கேட்கிறாரு. பாரத மாதா கி ஜெயன்ற முழக்கம் வரணும், செய்து காட்டணும்னு சொல்லி சொல்றாரு. இப்போது ஒரு கையால் தட்டுங்கள், ஒரு கையை அசைத்து காட்டுங்கள்னு சொல்லி நமக்கு சொல்றாரு. மாதாஸ் அனைத்தையும் செய்ய முடியும். மாதாக்களிடம் ஊக்க உற்சாகம் நன்றாக இருக்கிறது. எதையுமே புரியாமல் இருந்தாலும் சரி, இதையோ புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, என்னுடைய பாபா என்ற அனைவரும் சொல்கிறீர்கள் தானே. எதுவுமே உங்களுக்கு முரளி புரியலனா கூட எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, என்னுடைய பாபான்ட்டு எல்லாரும் அழகா சொல்றீங்க இல்லையா. மனதால் இதே பாடலை பாடிக்கிட்டே இருங்க. மேரா பாபா, மேரா பாபா, மேரா பாபா. நல்லது சொல்றாரு. இப்போது ஒரு வினாடி பாபா தருகிறார். அனைவரும் விழிப்புணர்வோடு அமருங்கள் சொல்லி சொல்றாரு. நம்ம எல்லாரும் இது வரைக்கும் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப கொஞ்சம் கவனமா கேளுங்க. பாபா என்ன சொல்றாருன்னா, பாப்தாதாவிடம் அனைவருக்கும் அன்பு 100% இருக்குது இல்லையா. அன்போ சதவீதத்தில் இல்லை அல்லவா. எல்லாரையும் பாபா விரும்புறாரு. 100% நம்ம மேல பாபாவுக்கு அன்பு இருக்குது. 100% உள்ளதா? அப்படியானால் 100% அன்புக்கான பிரதிபலன் தருவதற்கு தயாராக இருக்கிறீங்களா சொல்லி கேட்கிறாரு. இப்ப பாபா நம்மள்ட்ட ரிட்டர்ன் கேட்குறாரு. 100% நான் அன்பு உங்க மேல செலுத்துறேன்ல கடவுள் கேட்குறாரு. அதுக்கு பிரதிபலனா எனக்கு என்ன தருவீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. தர தயாரா இருக்கிறீங்களான்னு கேட்குறாரு. 100%, 100% அன்பு உள்ளது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. யாருக்கு கொஞ்சம் குறைவாக உள்ளதோ அவர்கள் கை உயர்த்துங்கள் சொல்லி சொல்றாரு. பின்னால் சேமிப்பாகிவிடும். குறைவாக உள்ளது என்றால் கை உயர்த்துங்கள் சொல்லி சொல்றாரு. 100% அன்பு இல்லை என்றால் அவர்கள் கை உயர்த்துங்கள், அன்பின் விஷயத்தை சொல்கிறோம் சொல்லி சொல்றாரு.
ஓரிருவர் கை உயர்த்தினாங்க. நல்லது. அன்பு இல்லை என்றால் பரவாயில்லை. பாபா மேலே அன்பு இல்லைன்ட்டு கை உயர்த்திருக்கிறாங்க. சரி, நல்லது. அன்பு இல்லை என்றால் பரவாயில்லை, அது ஆகிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. எங்கே செல்வீர்கள்? அன்பு செய்ய வேண்டியதாக இருக்கும். நல்லது. இப்போது அனைவரும் அனைவரும் விழிப்புணர்வுடன் அமர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? இப்ப நம்ம கிட்ட பாபா ஒண்ணு கேட்க போறாரு. இப்போது அனைவரும் அன்புக்கு பிரதிபலனாக ஒரு வினாடி பாபாவுக்கு முன்னால் உள்முக நோக்கு உள்ளவராகி தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு தன்னை மட்டுமே பாருங்க. மற்றவங்க யாரையும் சிந்திக்காதீங்க. தன்னை மட்டுமே பாருங்க. நான் ஆத்மா, ஒரு வினாடி பாபாவுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறேன். தனக்கு தானே மனதார இந்த எண்ணம் மட்டும் சங்கல்பம் செய்ய முடியும். இப்போ உங்களுக்குள்ளார ஒரு எண்ணத்தை உருவாக்குங்க. அதாவது, இப்போது நான் தனக்காகவோ மற்றவர்களுக்காகவோ பிரச்சனையாக ஆக மாட்டேன். இதுதான் நீங்க இன்னைக்கு செய்யற ப்ராமிஸ் பாபா கிட்ட. பாபா வந்து நம்ம கிட்ட திட சங்கல்பம் எடுக்க சொல்றாரு. இப்போ இந்த சங்கல்பத்தை அவருக்கு முன்னாடி செய்யுங்க. ஏன்னா அவர் மேல 100% அன்பு இருக்கு. அவரும் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு உண்மை, நம்ம அவர் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மைனா, இறைவன் மேல, சத்தியமான சிவன் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மைனா, இந்த சங்கல்பம் இன்னைக்கு செய்யறோம் நம்ம பாபாக்கு முன்னாடி. சொல்லுங்க மனதார, இப்போது நான் எனக்காகவோ மற்றவர்களுக்காகவோ பிரச்சனையாக ஆக மாட்டேன். என்னால பிரச்சனை எதுவுமே வராது. இந்த திட சங்கல்பத்தை அன்புக்கு பிரதிபலனாக செய்ய முடியுமா சொல்லி பாபா கேட்கிறாரு. எது நடந்தாலும் சரி, எதனும் நடந்தே விட்டாலும் கூட ஒரு செகண்ட்ல தன்னை மாற்றிக்கொள்வேன் என்று யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் திட சங்கல்பம் செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. உங்களால முடிஞ்சதுன்னா செய்யுங்க, இல்லைன்னா செய்ய தேவையில்லைன்றாரு. எது நடந்தாலும் சரி, நடந்தே விட்டாலும் சரி, ஒரு செகண்ட்ல நான் மாறிக்கிறேன் அப்படின்ட்டு யார் புரிஞ்சுக்கிறீங்களோ அவங்க மட்டும் திட சங்கல்பம் செய்யுங்க. திட சங்கல்பம் செய்ய முடிந்தவர்கள் மட்டும் செய்யுங்க. பாப்தாதா உதவி செய்வார். யாரால இந்த திட சங்கல்பம் செய்றீங்களோ, தைரியமா செய்றீங்களோ, தைரியம்ன்ற ஒரு அடிக்கு பாப்தாதா 1000 அடி எடுத்து உதவி செய்வாரு. பாப்தாதா கண்டிப்பா உதவி செய்வார். ஆனால் உதவி பெறுவதற்கான விதி என்ன தெரியுமா? இந்த திட சங்கல்பம் நான் செஞ்சேன் இல்லையா, அந்த நினைவு உங்களுக்கு வரணும். இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, நீங்க இன்னைக்கு பண்ண திட சங்கல்பத்தை மறந்துட்டீங்க, ரியாக்ட் பண்ணிட்டீங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதா? பாபா சொல்றாரு, நீங்க அந்த டைம்ல இந்த திட சங்கல்பத்தினுடைய நினைவு உங்களுக்கு வரணும். அப்புறம் என் நினைவு வரணும். அப்பதான் நான் உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லி சொல்றாரு. உதவி எப்ப செய்வாரு? இந்த திட சங்கல்பம் நான் செஞ்சேன்றத அந்த நினைவு உங்களுக்கு இருக்கணும். பாப்தாதாவுக்கு முன்னிலையில் சங்கல்பம் எடுத்திருக்கிறீங்க. இந்த ஸ்மிருதியின் விதி உங்களுக்கு சகயோகம். கண்டிப்பா உதவி உங்களுக்கு கிடைக்கும், உதவி கொடுக்கும்ன்றாரு. ஆக செய்ய முடியுமா? தலையாசியுங்கள், பாருங்கள். சங்கல்பத்தினால் என்னதான் நடக்க முடியாது, பயப்படாதீர்கள் சொல்லி சொல்றாரு. எண்ணம் வச்சா எதுதான் முடியாது? எண்ணம் போல வாழ்க்கை இல்லையா? பயப்படாதீங்கன்றாரு. பாப்தாதாவின் அதிகப்படியான உதவி உங்களுக்கு கிடைக்கும். யார் திட்ட நிச்சயத்தோட தைரியமா எண்ணம் வைக்கிறீங்களோ அவங்களுக்கு அதிகப்படியான பாபா வந்து இறைவனே உதவி செய்வார். நல்லது. அது போன்ற தீவிர புருஷார்த்தி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சதா பாபாவின் அன்புக்கான பிரதிபலினை அளிக்கக்கூடிய தைரியமான குழந்தைகளுக்கு, சதா தங்களின் விசேஷத்தாக்கள் மூலம் மற்றவர்களின் விசேஷ ஆத்மாக்களாக ஆக்கக்கூடிய புண்ணிய ஆத்மாக்களாகிய குழந்தைகளுக்கு, சதா பிரச்சனைகளுக்கான தீர்வு சுரூபமாகி விசேஷமாக முன்னேறி பறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம். பழைய சம்ஸ்காரம் மற்றும் உலகத்தின் உறவுகளின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய டபுள் லைட் ஃபரிஸ்தா ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. நம்ம பழைய சம்ஸ்காரம், கோவப்படுறது, எரிச்சல் படுறது, துக்கப்படுறது, பயப்படுறது, அழறது, கத்துறது, என்னென்னவோ எல்லாமே இந்த மாயாவுடைய சம்ஸ்காரம். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், அதனுடைய குட்டி வம்சம் அம்சம் எல்லாமே இருக்குது. சீன்றது, வெறுப்பா பேசுறது எல்லாமே அந்த பழைய சம்ஸ்காரம் தான். அது எல்லாமே வந்து அந்த மாயாவுடைய சம்ஸ்காரம் தான். அது கடவுளுடைய சம்ஸ்காரம்னே சொல்ல முடியாது. பழைய சம்ஸ்காரம் மற்றும் இந்த உலகத்தின் உறவுகள் நம்ம கூட இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கடவுளுடைய குழந்தைகள். அவர் பார்த்துக்குவாரு. நம்ம என்ன அவங்கள போய் யார் மேலேயும் நீங்க பற்று வைக்காதீங்கன்றாரு. எல்லார்ட்ட இருக்கிற கவர்ச்சியிலேருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய டபுள் லைட் ஃபரிஸ்தாவா ஆயிடுங்கன்னு சொல்லி வரதானம் கொடுக்குறாரு. யார் டபுள் லைட் ஃபரிஸ்தானா, எல்லாத்துலேருந்து விடுபட்டு ஒரு பாபா மற்றும் நான். ஃபரிஸ்தா எப்படி இருப்பாங்க? வெள்ளையா அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு பறந்துட்டு இருப்பாங்க. 2 ரெக்கை இருக்கும், ஊக்கம் உற்சாகம். கையில வந்து ஒரு ஸ்டார் வச்சிருப்பாங்க. ஸ்டார் யாருன்னா சிவபாபா. அவங்கதான் ஃபரிஸ்தா. அப்ப டபுள் லைட் ஃபரிஸ்தாவா ஆயிடுங்கன்ற வரதானே நீ கொடுத்தாரு. நம்மளாம் அப்படி ஆயிட்டோம். ஃபரிஸ்தா என்றால் பழைய உலகின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டவர். உண்மையான ஃபரிஸ்தா யார் தெரியுமா?
இந்த இந்த உலகமே எனக்கு தேவையில்ல. இந்த பழைய உலகத்துல என்ன நடந்தாலும் எனக்கு அது ஒண்ணும் கவர்ச்சிக்காது அப்படின்ட்டு யார் விடுபட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா. சம்பந்த ரூபத்திலையும் கவர்ச்சி இருக்கக்கூடாது. எனக்கு இவங்கள தான் பிடிக்கும். சில பேர் நடிகர்களெல்லாம் கூட பிடிக்கும்ட்டு அவங்கள பார்த்துன்னு இருப்பாங்க. எந்த ஒரு கவர்ச்சியும் யார் மேலேயும் இருக்கக்கூடாது. சம்பந்தம் தொடர்புல கூட எனக்கு இவங்க இருந்தாதான் நான் இருப்பேன், இவங்க இல்லைன்னா என் உயிரே போயிடும் அப்படின்லாம் சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் யார் மேலேயும் கவர்ச்சி இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே தேகம் அழியக்கூடியது இல்லையா? யார் மேலேயும் இப்போ கவர்ச்சி வைக்காதீங்கன்றாரு. தனது தேகம் அல்லது எந்த ஒரு தேகதாரி மனிதர்கள் அல்லது எந்த ஒரு பொருளின் பக்கமாகவும் கவர்ச்சி இருக்கக்கூடாது. நம்ம உடம்பு மேலேயே முக்கியமா எல்லாரையும் விட்டுருங்களேன், நம்ம உடம்பு மேல அவ்வளோ பற்று எல்லா ஆத்மாக்களுக்கும். எல்லாரையும் விட்டுருவாங்க, கடைசியில் இந்த உடம்பு விட்டு போறதுக்கு தான் அந்த ஆத்மா போகாது பாருங்களேன். கடைசி வரைக்கும் போகாது. அப்புறம் எப்படியோ கடவுளை அதனால தான் காலன் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த டைம் வரும்போது தான் அந்த உடலை விட்டு போகும் அந்த ஆத்மா. ஆனா அந்த உடலை விடுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படும். அதனால தன்னுடைய தேகம் மற்றும் இந்த தேகதாரி மனிதர்கள் எல்லாரும் மற்றும் சிலர் வந்து அந்த பொருள் மேலெல்லாம் ஆசை வச்சிருப்பாங்க. நகை நட்டு புடவை அன்னைக்கு கூட பாபா திட்டினார். இத்தனி புடவைய வாங்கி வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்டார். எல்லாத்தையும் என்ன போகும்போது தூக்கிட்டா போறீங்க அப்படின்னு வேற கேட்டாரு. என்னதான் திட்டல, எல்லாத்தையும் தான் முரளியில சொல்லி திட்டிட்டு இருக்கிறாரு பாபா. எந்த ஒரு பொருளின் பக்கமாகவும் உங்களுக்கு கவர்ச்சி போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. அதே போல பழைய சம்ஸ்காரங்களின் கவர்ச்சியில் இருந்தும் விடுபட்ட நிலை. எனக்கு அடிக்கடி கோபம் வந்துடும், எனக்கு டென்ஷன் ஆகுறதே தான் பழக்கம், இப்படிலாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் பழைய சம்ஸ்காரம்னு சொல்லி சொல்றாரு. அந்த கவர்ச்சியிலிருந்து கூட விடுபட்ட நிலை. சங்கல்பம், உள்ளுணர்வு மற்றும் வார்த்தையின் ரூபத்துல எந்த ஒரு சம்ஸ்காரத்தின் கவர்ச்சி இருக்கக்கூடாது. நீங்க எண்ணத்துல கூட இருக்கக்கூடாது, உள்ளுணர்வுல கூட இருக்கக்கூடாது, நம்ம வார்த்தையில கூட எந்த ஒரு சம்ஸ்காரத்தினுடைய கவர்ச்சி, பழைய சம்ஸ்காரத்தினுடைய கவர்ச்சி இருக்கவே கூடாது. கோபமா பேசுறது, டென்ஷன் ஆகிறது, சிலருக்கு வந்து அப்படியே டென்ஷனா ஆவாங்க. அதுவே ஒரு பழக்கமா இருக்கும். இப்போ நம்ம ஏதோ ஒரு வேலைன்னு நினச்சிக்கோங்களேன், அப்போ நம்ம ரொம்ப டென்ஷனாக ஏன் ஆகணும்? எல்லாம் நாடகப்படி நடக்குது. போன கல்பத்தில் என்ன நடந்தோ அதே தான் இப்போ நடக்க போகுது. பொறுமையாக செய்யலாம்ல, எதுக்கு டென்ஷன் ஆகுறது? அதுவே ஒரு பழக்கமாக நமக்கு ஆயிடுச்சு. நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கிறோம். அது தேக உணர்வுல தான் அந்த மாதிரி இருக்கிறோம். அதான் பாபா சொல்றாரு. எப்போது அந்த மாதிரி அனைத்து கவர்ச்சிகள் இருந்தும் அல்லது வீணான சமயம், வேஸ்டான டைமு, வீணான சகவாசம், வேஸ்ட்டாக சிலர்கிட்ட பேசிட்டு டைமை வேஸ்ட் பண்ணுவோம், டைமும் வேஸ்ட் பண்ணுவோம், சகவாசமும் வேஸ்ட்டு. எல்லா கவர்ச்சியிலிருந்தும் வீணான சூழ்நிலையில இருந்தும் விடுபட்டு இருப்பீர்களோ அப்போதுதான் நீங்க டபுள் லைட் ஃபரிஸ்தானே சொல்லப்படுவீர்கள் சொல்லி சொல்றாரு பாருங்க. இத்தனையில இருந்து விடுபட்டு இருக்கணும். நம்ம தேகம், தேகதாரி மனிதர்கள், பொருள் பொருள் மீது கவர்ச்சி இருக்கக்கூடாது. நம்ம பழைய சம்ஸ்காரம், நம்மளோட எண்ணம், சொல், செயல் எல்லாத்துல இருந்தும் சம்ஸ்காரத்தின் கவர்ச்சி இருக்கக்கூடாது. எப்போது இந்த மாதிரி எல்லாத்துல இருந்தும் வீணான சமயம், வீணான சகவாசம், சூழ்நிலையில இருந்து கூட நீங்க விடுபட்டு, யாரோ 2 பேர் வேஸ்டா ஏதாவது கதை பேசினிருப்பாங்க, நமக்கு இது தேவையில்லை அப்படின்ட்டு ஒதுங்கி போய் நம்ம முரளி கேட்போம், நம்ம பாபான்னு நினைப்போம், அந்த மாதிரி செய்யணும். இதுல இருந்தெல்லாம் கூட நீங்க விடுபட்டு எப்ப இருக்கிறீங்களோ அப்பதான் உங்களை என்னன்னு சொல்ல முடியும், டபுள் லைட் ஃபரிஸ்தான்னு சொல்லப்படுவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன். சாந்தியின் சக்தி மூலம் ஆத்மாக்கள் அனைவருக்கும் பாலனை செய்பவர்கள் தாம் ஆன்மீக சமூக சேவகர் ஆவார். யார் அந்த அமைதி சக்தி மூலமா, அமைதின்ற சைலன்ஸ் சக்தி, இந்த சயின்ஸ் சக்தி இருக்குல்லையா, அது விஞ்ஞான சக்தி, அதன் மூலமா உலகத்தையே அழிக்கிறாங்க. ஆனா நம்ம இந்த சைலன்ஸ் சக்தி மூலமா தான் உலகத்தையே உருவாக்குறோம். புது உலகத்தையே உருவாக்குற சக்தி வந்து சைலன்ஸ் சக்தி. இந்த சைலன்ஸ் சக்தி மூலமா ஆத்மாக்கள் எல்லாருக்கும் பாலனை செய்பவர்கள். உண்மையில அந்த சைலன்ஸ் சக்தியை நம்ம பரப்பணும். பாபா சாந்தி கடலா இருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து நான் சக்தி வாங்கி உலகம் முழுவதும் பரப்புறேன் அப்படின்ட்டு எண்ணத்தால நம்ம செய்யும் போது அதன் மூலமா உலக ஆத்மாக்கள் எல்லாருக்குமே பாலனை கிடைக்கும். அந்த மாதிரி யார் பாலனை செய்யறாங்களோ அவங்களதான் உண்மையான சோசியல் சர்வீஸ் செய்யறவங்க. எந்த மாதிரி சோசியல் சர்வீஸ்? ஆன்மீக சோசியல் சர்வீஸ் செய்யறவங்கன்ட்டு சொல்ல முடியும். இங்க சொல்லுவாங்க பிகே சார், நீங்க அவங்கெல்லாம் அன்னதானம் பண்றாங்க, வஸ்திரதானம், சோசியல் சர்வீஸ் பண்றாங்க, நீங்க என்னதான் பண்றீங்கன்னு நம்மள கேட்பாங்க. நம்ம என்ன பண்றோம்? உலகத்துக்கே அமைதி கொடுக்குறோம். இதுதான் நம்ம பண்ற சோசியல் சர்வீஸ் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பாலனைக்கு பேரு தான் ஆன்மீக சமூக சேவகர் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.